அவன் பேசுறது கேக்குதா மாதிரா இப்ப? நான் பேசுறது கேக்குதா சுகன்? சுகன் கிருஷ்ணன் பக் ஆயிட்டே இருக்கு. அக்கா இல்ல, நீங்க பக்கத்துல கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் கூட காத்திக்கிட்டு இருப்பீங்க, வேணுமுக்கு கட் பண்ணிருக்கீங்க. ஏச்சு அப்படிலாம் நான் கதைக்கல. அப்படிலாம் நான் வேணும்னு கட் பண்ணலாம்ல. அது பேசுறதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அதுக்கும் நெட்வொர்க் இஷ்யூ வந்துருக்குன்னு நினைக்கிறேன். மாவீரம் வெளியில போனா எப்படி மாவீரம் கேக்குற இல்ல, எனக்கு அது டைப் பண்ண வராது, நீங்க டைப் பண்ணிடுங்க. பேசிட்டே பண்ணிடுறேன். இருப்போம். லேனே கட் பண்ணி போட்டு விளையாண்டு இருக்க காலையில இருந்து. நான் இங்கதான் கட் பண்ணது பக் நினைக்கிறேன். நான் கட் பண்ணது எனக்கு அக்கௌண்ட் வெளியில போயிருக்கு. ஐபோனுக்கே பக்கா? இல்லடா, அது சில டைம் அது வரும். ஒரு 2 ஐடி மாறி மாறி பண்ணிட்டு ஒரு ஐடி வெளியில லொகின் அவுட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்கா. இல்ல வேற நீங்க என்ன ஐபோன் வாங்க சொன்னீங்க லெவின்? பக் இல்ல சுகனது. சரி லெரினே, ஆளு சப்ஸ்கிரிப்ஷன் வீடியோன்னு போட்டிருக்கு பாத்தியா? யாரு? அபிராமி. சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தேன். அதான் இங்க ஃப்ரீயா வருது. இல்ல சப்ஸ்கிரிப்ஷன் போடணும். நீ பண்ணக்கூடிய ஆள் தான்டா. 600 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. நேத்தா முன்னாலாம் ஓபன் பண்ணிருக்கீங்க. தர்ஷா குப்தா தெரியும்ல, அது எந்த ஆமா, அளவுக்கு பண்ணிட்டு இருக்குன்னு. அதெல்லாம் பீக் ஆஃப் த பீக்கஸ்ட் போயிட்டு இருக்குது. முரட்டு வருமானம். அதே அப்புறம் ஜனனி அசோக்குமார்னு ஒண்ணு இருக்கும்ல, இந்த சீரியல் நடிச்சிருந்துச்சுல, அது அவங்க ஒண்ணு. ஒன்றும் காட்டா போறது இல்லடா. சும்மா இந்த இப்ப வீடியோ போட்டாங்களே அத மாதிரி தான் பண்ணாங்க. திங்க் பண்ணுவாங்க, ஒன்றும் நடக்க போறது இல்ல. உன் ஆளு பிரதிபா, அந்த பொண்ணு டான்ஸ் ஆடுறதுதான் காட்டும் அது. மாவீரன் கேக்குதா மாதிரா? இன்னும் பக்கா கீழே இருக்க லிசனர்ஸ் பேசுறது கேக்குதா? கேக்கும்போது கேட்டுதான் இருந்துச்சு. நான் சார் தானே வந்தேன். கேக்குதா? மாவீரன் கூட இருக்காங்க. சரி, மாவீரன் மறுபடியும் அவன் ஏதோ கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் கூட காய்ச்சிக்கிட்டு இருக்கான்னு வாங்க. காணும் பொறுத்து. சுகன் சனிக்கிழமை மேட்சுக்கு போறீங்களா? சனிக்கிழமை மேட்சுக்கா? இல்ல போகல. சனிக்கிழமை மேட்சுக்கெல்லாம் போல. போனா மேட்ச் என்னன்னா எம்ஐ மேட்ச் இல்லையா, ஃபேர்வெல் மேட்ச், அவ்வளவுதான். எங்களுக்கு இன்னைக்கு சங்கோதரக்கு ஒருத்தன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் சாயந்தரம் கவுகாத்தியில. எனக்கு அதை நினைச்சாதான் பயமா இருக்கு. இப்படி ஒரு வீடியோட தான் வருவானுங்க நான் நினைக்கிறேன். இந்த பக்கம் ராஜஸ்தான் போயிட்டு மும்பையை பத்தி சொல்லிட்டு, இங்கிட்டு மும்பைட்ட போயிட்டு ராஜஸ்தானை பத்தி சொல்லிட்டு, சைட்ல வந்து பாண்டியா வந்தானா பை மாதிரி உள்ள வந்து ஏதாவது உழைச்சி விடு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. அதை ஆர்சிபி வேடிக்கை பார்த்துட்டு இருப்பானுங்க. டேய் என்னடா பண்றீங்கன்ற மாதிரி. அந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டோட வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு அவன் சூரியவன்சி வச்சு ஏதாவது பண்ணுவானு நினைக்கிறேன். சீட் இருக்குதானே அந்த விதைகள், அது சூரியகாந்தி சீட் இருக்குதானே, அதை சாப்பிட்டீங்கன்னா அதை சாப்பிட்டு தொடர்ந்து சாப்பிடணும். அது மற்றது இந்த ஆல்மோன்கள் இருக்குதானே, பாதாம் பிஸ்தா. லெரின், நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? காலையில பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறது இல்ல லெரின். ஒரே ஒரு நிமிஷம். ஸ்மைலி போடுற ஜோயிலு
பொண்ணுங்கள்ட்ட ஹனி வாய்ஸ் ஹனி மாதிரி இருக்கு, கொஞ்சம் ஜிஞ்சர் போட்டு ஹனி டீ குடிச்சீங்கன்னா ஓகேயா இருக்கு, அதெல்லாம் டீ ஸ்மைலி போடுறேன். இன்னைக்கு இல்ல சனிக்கிழமை இப்படி இருந்தாலும் மேட்சுக்கு போவான், போயிட்டு தூக்கி போட்டு சாத்து ராயா ராயான்னு விளாட போறான். ஒரு ஏது ரெக்கார்டு ஸ்கிரீன்ஷாட் பண்ணிவிடுவோம். இப்ப ராயா பண்றதுக்கு தான் போறாங்க, பிஎஸ்கே சப்போர்ட் பண்ண போகுது. ஏ அவன் அதைத்தான் என்ஜாய் பண்ண முடியாது, கிரவுண்ட்ல தான் இவன் அடிக்க மாட்டேங்கிறான், இவனாச்சும் வந்து அடிக்கட்டுமே. எனக்கு என்ன, இந்த அட்லி படத்துல பட்ஜெட் எகிரும் போலதான் தோணுது. உனக்கு என்ன தோணுது பல்னா? அவனுக்கு போட்டதை அதெல்லாம் கண்டிப்பா அதிகமா தான் போகும். நீ என்ன யோசிக்கிற? அந்த அளவுக்கு அவன் குவாலிட்டியான ப்ராடக்ட் கொடுப்பான், அது வரைக்கும் காம்ப்ரமைஸ் எல்லாம் போய்தான் அவன் ஒன்றும் பண்ண முடியாது. அவன் வேற ஒரு சுடுதண்ணி அல்லு அர்ஜுன் ஒண்ணு. அட்லி அவங்க பேசி சமாளிச்சுக்க வேண்டாம், அவன் எப்படி இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஆள் தான். அவனுக்கு அந்த வாய் நல்ல வாய். இல்லை சொல்லுவாங்களே, உனக்கு வாய் மட்டும் இல்லையா நாய் தூக்கிட்டு போயிருங்கிற மாதிரி, அது எப்படி இருந்தாலும் சமாளிச்சுக்குவான். அதான் சன் பிக்சர்ஸ் ஆம்சா. சன் டிவி இந்த விளையாட்டுலாம் அட்லி இந்த விளையாட்டுலாம் சன் டிவில சாத்த முடியுமான்னு எனக்கு தெரியல. சன் டிவிட்ட காட்ட மாட்டான், அவ்வளவுதான், படத்தை கொண்டுருவானுங்க அப்படியே. என்ன கமலு? பீக் சங்கருக்கே சன் டிவிக்காரே 10 ரூபா சொன்ன பட்ஜெட்டோட 50 கோடி கம்மியா தான் சொன்னான் இந்திரனுக்கு. இப்ப அப்படியெல்லாம் இருக்க முடியாது கமலு, சிம்பிளா சொல்றேன், இப்ப அப்படி இருக்க முடியாது. அதுதான் இவனோட சேலரி வந்து இதுதானே, பெர்சன்டேஜ் தானே, அப்ப அதுல இருந்து அவன் அது ப்ராஃபிட்ல தானே, அப்ப அது அவனுக்கும் பிரச்சனை இருக்குல்ல அட்லிக்கு. கமல இந்த ஐ படத்துல, அந்த ஐ படம் பார்த்திருக்க தானே, அதுல விக்ரம் வந்து விடிய காலையில வந்து தண்ணியில ஊற வச்சுட்டு ஒரு கடலை சாப்பிடுவார்ல, என்ன அது, கடலையில அந்த இது வருமா பயிர், அது மாதிரி சாப்பிட்டீங்கன்னா பச்சை பயிறு. பச்சை பயிர், ஆமா, அதுவும் தண்ணியில ஊற வச்சு அந்த இது வர்ற சாப்பிட்டீங்கன்னா அதுவும் மேல அந்த இது மாதிரி வெள்ளை கலர்ல. ஆமா வேறு, ஆமா வேறு. அதை சில பேர் அரைச்சிட்டு அதை பவுடரா தான் புரோட்டீன் சேர்த்துட்டு அதை எடுக்கிறது. புரோட்டீன் இப்போ உனக்கு புரோட்டீன் பவுடர் கிண்ட்ல வரும்ல, அதெல்லாம் அதை வச்சு தான் கிரியேட் பண்ணுவாங்க. அதெல்லாம் எடுத்தீங்கன்னா நல்லா, எந்த அளவுக்கு நீங்க இப்போ எந்த அளவுக்கு நீங்க ஜங்கி ஃபுட்ஸோ சரக்கு அடிக்கிறீங்களோ தம் அடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க எடுத்தீங்கன்னா உங்க இது பாதிப்பு வராது. இல்லாட்டி புஷ்ஷு தான். ஆவிரங்க பேசாம இருக்கான், சாப்பிட போயிட்டானோ ஒரு இதுதான் போதும்.
துக்கானங்கள் இருக்கீங்களா? கமல் பேசுறது கேக்குதா? கேக்குது. பேசவே மாட்டாங்க. ப்ரோ இந்த சாய் வந்து கருப்பு அடுத்த பாட்டு வருதுன்னானுங்க. அதுக்கே 2 கிழமை ஆச்சு தானே. அது அது அந்த அந்த பிக்கு இது போட்டு இல்லையா? வரும். அடுத்த திங்கக்கிழமை போல வரும். இப்ப நீங்க ஹெல்த் வச்சு நீ சொன்னேன்னா அவனை தந்துடுவாங்க திருப்பி மதுரைக்கு மாத்திடுவாங்களா? ஆமா, இதை வச்சுதான் வாங்கணும். கமல் ப்ரோ கேக்குதா? கமலு நவரச மிஸ்டர் கமல் கேக்குதா? கேக்குதா உப்பு எனக்கு? ஆயில் மட்டும் கம்மியா எடுத்துக்கோங்க கமல், வராது திருப்பி அது. வருது ப்ரோ, இருந்தாலும் நீங்க அதுல இது லேசர் தானே பண்றாங்க, நீங்க போய் ஈஸியா எடுத்துடலாம்ல. உள்ள உள்ள இருந்துகிட்டே தண்ணியிலேயே இருக்கு. பிரச்சனை இருக்குண்ணா. தண்ணியிலேயே பிரச்சனை இருக்கு இருக்குல்ல. இருக்கா இருந்துகிட்டே இருக்குமா? இல்ல இது அவுட் சைடு ஃபுட்லாம் திருப்பி வெளியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு, அதனாலதான் நிறைய கல் வருது. வேலை வரல, அதே கல்லே இன்னும் போகணும். அப்போ நீங்க லேசர் பண்ணிடுங்க ப்ரோ. லேசர் பண்ணா அது ஏதோ லேட்டா இன்னுக்குள்ளே கரைய வச்சிருவாங்கல்ல இப்ப தானே. ஆமா, அப்படிதான் பண்ண போறோம். என் ஃப்ரெண்டுக்கு ஒரு வாட்டி வந்துச்சு, அவன் சொன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ், ஐயோ சரியான வலி வலிக்குமாமே. பயங்கரமா அழிக்கும். எங்க அப்பாவுக்கும் வந்திருக்கு, அவரும் சொல்லுவாரு இதெல்லாம் கொடூரமான செயல்னு. பாருங்க, டாக்டரை பார்த்து உடம்ப பார்த்துக்கோங்க. என்னாச்சுடா கமலு? மறுபடியும் அந்த இது வந்துருச்சு. ஸ்டோன் ப்ராப்ளம். பல்டானெல்லாம் பார்த்து கத்துக்கோ கமல். என் இஷ்டத்துக்கு அடிக்கிறான், என்னென்னமோ மேய்கிறான், ஆனா எப்படி இருக்கான் பாரு. நீங்க குட்டி போட்டுருங்க போய் மாட்டு உடம்பு. ஏன்டா? ஏன் ஏண்டா சைக்கிள் ஓட்டுறா? நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன்டா டேய். நான் ஒரு 1/2 மணி நேரம் சைக்கிள் ஓட்டுவேன், அவ்வளவுதான். ஆமா, அப்படியா தான் சைக்கிள் ஓட்டிடுறல. ஆமாண்டா, வேற என்ன. நம்மளுக்கு இந்த தண்டா அந்த இது புஷ் எக்ஸசைஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப முடையா இருக்கும். அதனால ஏதாவது ஒரு ஆடியோ டவுன்லோட் பண்ணிட்டு சைக்கிள் வச்சிருக்கேன், லைக் கியர் சைக்கிள், நார்மல் சைக்கிள் தானே, கியர் சைக்கிள். அதை எடுத்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் பைபாஸ்ல ஓட்டிட்டு வரும், அவ்வளவுதான், சாயந்தரமா. பரவாயில்ல, அதாச்சும் ஏதோ பண்றியே. கீழே பிரதீப் பேப்பாடாங்க கேட்டீங்களா? பேய் கதை சொல்லுவாங்க. அதுதான் அவன் பேய் கதையோ ஒரு பேய் கதையா சொல்லுவான் கற்பனையில. கடைசியில வந்து நான் உண்மையாலுமே சொல்லுவான். ஆனா அது எல்லாமே பேய் கதை தான். ரீல் சுத்துறதுல ஆள் அவன் தான். ஏன்னா நீ யோசிச்சிருக்க மாட்டேன், டக்குன்னு கேட்டாங்கன்னு. சரி, நைட்டு எல்லாருக்கும் வந்து என்னென்ன சொல்ல, எப்படி சொன்னா நம்பணும்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணது இருப்பான். இன்னைக்கு அடிச்சுடுவான் பாரு சாயந்தரம். ஜோயில இன்னும் 23 நாள் தான் இருக்குது ஜோயிலு.
இந்த பைத்தியக்காரன் வேற. நீதான் எனக்கு இன்னும் உன் மேலதான் டவுட்டா இருக்கு. தேடுவான் இறக்கிடு என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன். உனக்கு தான் நாள் குறிச்சுக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நீ தாண்டா F14 கூட்டு போய் வேலை பார்த்த அப்ப ஏன் உனக்குதான் லெரின் ப்ரோ என்னமோ 3வது இறக்கி வேணும் தோணுது லெரின் ப்ரோ. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. லெரின் மே 1ஆம் தேதி நம்ம ஜோயல் அப்பா ஆகும். நான் ஸ்டேட்டஸ் போடுவேன், அதை எல்லாத்தையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஜோயல் சப்ஸ்கிரைப் பண்ணுமா? என்னடா யூடியூப் ஆமா சேனல் போய் ஆமாண்டா, நீ எக்ஸ்க்ளூசிவா வந்து அந்த பிரெக்னன்சி ஆனதுக்கு அப்புறம் அந்த சந்தோஷப்படுற வீடியோ, அப்புறம் அந்த 6 months வீடியோ, 9 months வீடியோ, குழந்தை பிறக்கும்போது கையில வாங்கும்போது வீடியோ எல்லாம் வரும்ல, அதை எக்ஸ்க்ளூசிவா பார்க்கணும்ல, அதுக்கு தான். அதுக்குதான் ஒவ்வொரு நாளும் பப்பா பழம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் பப்பா பழமும் அன்னாசி பழம். லெரின் என்னென்ன சொல்லாது அமைதியா இருக்க. இல்ல அதுக்கு இல்ல ஜோயல், அதுக்கு தான் 1ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இவன் மே 1ஆம் தேதி என்ன ரியாக்ஷன் கொடுக்குறான்னு பார்ப்போம். ஒர்க் அவுட் ஆச்சா ஒர்க் அவுட் ஆகலையான்னு. கர்த்தரே. சரி இன்னைக்கு யாருக்கு மேட்ச்? அதுதான் உங்களுக்கும் யாருக்கும்? எங்களுக்கும் கொடூரமான ஒரு டீமுக்கும் மேட்ச் வச்சு செய்ய போறானு இன்னைக்கு எங்களைய. டிசியா? அதான் முடிஞ்சு ஆர்ஆர். அப்ப அவங்க செஞ்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். சந்தோஷமா இருக்கும் செஞ்சானா. அப்போ அததான் எனக்கே பயமா தான் இருக்கு. ரொம்ப இன்னைக்கு டேஞ்சரான வந்துருவாங்க டீம். நினைக்கிறேன். ஹர்திக் வந்துருவாங்க இன்னைக்கு. அவன் வந்தானே வரட்டே. ஏன்னா இவன் ஆல்ரெடி மும்பைக்கு சூரியகுமார் கேப்டன்சிக்கு அவனே டீம்டா. ராஜஸ்தான் எப்பவும் மும்பைக்கு ஆப்போனண்டா டாமினேட்டா தான் ஆடுவானுங்க. ஹெட் அவங்கதான் அதிகமா வச்சிருக்காங்களா? இல்ல ஈக்குவல் பண்ணிட்டானுங்க. ஈக்குவல் தான். ஒரே ஒரு மத்த அதிகம் நினைக்கிறேன். ஆனா முன்னாடி அவனுங்க அதிகமா இருந்தாங்க. அவனுக்கு தான் அதிகமா இருந்தானே அவனுக்கு தான். 2020 எம்ஐ அவ்வளவு டாமினண்டா இருக்கும் போதுவே அவனுக்கு தான் தோக்கடிப்பானுங்க. 2019 நாங்க வந்து இப்போ வில்லிங் ஸ்ட்ரீக் ஆரம்பிக்கலாம். அதை பார்த்தோம். உங்களுக்கு அடுத்து டெல்லி கூட அழுகாது. டேய், உங்களுக்கு அடுத்த மேட்ச் டெல்லி கூட ஜாலி தான், எந்த பிரச்சனையும் இல்ல. கூட்டு வந்து செஞ்சு அனுப்பிச்சு விடுங்க சென்னையில. யாரு செய்ய போற? யாரும் வார்த்தையை விட்டு வேஷ போட்டு கும்பிடுவாங்க. கோவிலிங்கவா இல்ல அப்படின்னு பிரதீஷ் வந்தா டீம் காம்பினேஷன் கொஞ்சம் மாறும். பார்ப்போம். இந்த அத்திலு சைட்லாம் பிஎஸ்எல் பார்க்க ஆரம்பிச்சான். இவனுங்க நம்மளை சேர்த்துக்கிற மாதிரி இல்லைன்னு. ரவீன் ப்ரோ, இந்த வருஷம் நான் கப்பு சீக்கிரம் உங்களுக்கு மொட்டையை போடுறோம். வேண்டுதல் நம்புற மாதிரி வருது. ஜெயிச்சிட்டோம்னா மொட்டை போடுறீங்க, பேர் சொல்லிட்டேன். குவாலிஃபயர் ஆகணுமா? ஆயிட்டு பேசிக்கிறேன். ஏமா மாவில சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஆமா, அவர் ஏதாவது படம் எல்லாம் பார்த்தாரா? அவர் தான் பேசுவாரு. ஆயில பழுப்பு பேசுறது அமைதியா இருக்காரு. இல்ல நீ யாரையுமே காணோம். ஒரு 4-5 பேர் தான் இருக்கும். 4-5 பேரா? கீழே இருக்காங்க 25 பேரு கிட்ட. நம்ம ஆளுங்க பேசுற ரெகுலரா பேசுறதுல கூட 4-5 பேர் தானே இருக்கும். சிவன் ப்ரோ பிவிஆர்ல எப்போ ஓபன் பண்ணுவாங்க? டிவிஆர்லாம் ஐ மீன் படம் ரிலீஸ்க்கு முதல் தான் ப்ரோ. இப்போதைக்கு ஒரே ஒரு விஷயம் தான். படம் எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லாம கேடிஎம் எல்லாம் கிளியரா அப்டேட் ஆகி 9 AM ஓபன் ஆயிடும் மட்டும் ப்ளே பண்ணுவோம். வந்துரும்ல, வரதுல எந்த ப்ராப்ளமும் இல்ல. நினைக்கிறேன் ஓசிஸ்ல ஆகல நினைக்கிறேன். லேட்டா தான் ஆகும் போல இருக்கு. உங்களுக்கு எதுவும் இன்சைட் நியூஸ் தெரியுமா? ஐடியால வந்துரும் தான் சொல்றாங்க ப்ரோ. எல்லா படமுமே வந்துரும் தான் சொல்லுவாங்க லாஸ்ட் மினிட் வரைக்குமே. ஆனா எங்களுக்கு எனக்கு என்ன வராத மாதிரியே ஒரு டவுட் ஒன்னு இருக்கு. பாப்போம். உங்களுக்கு டைம் கிடையாது, அவ்வளவுதான். டைம் கிடைக்காட்டியாவது ஒரு கிலோமீட்டர் அமேசான் நேரமா இல்லைன்னு தெரியல. அவங்க வாங்குற படம் தான் டிலே ஆகுது. இந்த படம், அப்புறம் அந்த வாவாத்தியாரி, இந்த படம் எல்லாம் மெரின சொல்லணும்.
ப்ரோ வீட்டுல இருக்கீங்க, ஜாலியா இருக்கீங்க. நான் ஒர்க்ல இருக்கேன். நான் ஏன் வீட்டுல இருக்கேன். ம். அடிக்கடி லீவ் எடுக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஜாலியா வெயிட் பண்றீங்க. நான் மதன் அங்கிள். நீங்க ஏதாவது பாத்தீங்களா அது எதுவும் சீரீஸ் படம் ஏதாவது? வடக்கு நண்பரை வச்சுக்கிட்டு நான் வர்ற வாடு சமாதானம் இல்லாம யாருக்கு போட்டாங்க மியூசிக்? ரிங்டோன் போல இருக்கு. ஏதோ வடக்கு போனா ஏதோ வடக்குக்காரி செட் பண்ணிட்டாரு போல இருக்கு. வேலை இடத்துல அதான் அந்த சாங் அவனை கவர் பண்றது. அவருக்கு எப்ப கல்யாணமா? வயசுக்கு வந்த பிறகு நானு அதெல்லாம் வந்து ரொம்ப நாள் ஆகுது. நேத்து ஹிந்தியில ஒரு வெப் சீரிஸ் ரெக்கமெண்ட் பண்ணானுங்க, நெட்ஃபிளிக்ஸ்ல வந்துருக்குங்க. சரி, நீங்க என்ன பாத்தீங்க ரீசெண்டா அதை சொல்லுங்க. நான் அந்த கொரியன் தான் பார்த்தேன். கொரியன் சைனீஸ் ஏஜென்ட் அபவ் அதுதான் பார்த்தேன். வெப் சீரிஸ் நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து. ஓகே, இந்த வாலாக்கு தான் ரொம்ப தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா எப்படி இருக்குன்னு தெரியல படம். வாலாக்கு அது ஒன்னே நான் பார்த்தது இல்லை. அது எப்படியா நீங்க என்ன பாத்துருக்கீங்களா? அதான் கேட்காங்க. நானும் பாக்கல. அது ஏதோ இங்க பழைய இந்த பழைய பசங்க எல்லாம் சேர்ந்து போடுற மாதிரி அந்த மாதிரி படம்னா சொன்னானுங்க. சுகன் பார்த்திருப்பானுங்க. சுகன் ஸ்கூல் லைஃப் இந்த மாதிரி நினைக்கிறேன். சொல்லுங்க சுகன் ப்ரோ கேட்குறேன். சுகனையும் காண மாகனையும் காண. நீங்க என்ன எல்லாருமே டல்லா இருக்காங்க? அந்த மதனே நீங்க அடிக்கடி அங்க டயட் கோக்கு அதெல்லாம் குடிப்பீங்களா? டயட் கோக்கு அதெல்லாம் குடிக்க மாட்டேன். குடிக்கிறேன்னா ரெகுலர் கோக்கே குடிப்பேன். டயட்டுக்கு அது குடிக்கிறதே குடிக்காம இருக்கலாம். சுகர் தேவை. நார்மலை விட அதுலதான் ரொம்ப கெடுதல் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். டயட்ல தான் ஆர்டிபிஷியல் ஸ்வீட்னர் போடுவாங்க. சுகர் நான் தாராளமா எடுக்கிறேன். சரக்கு குடிக்க சுகர் தண்ணி மிக்ஸ் பண்ணுவேன். சோடா தான் மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன். ஏன்னா சுகர் நான் எடுப்பேன். ஏன்னா நான் ஒர்க் பண்றது வந்து எனக்கு கேலரி பேர்ன் ஆகும். அது சுகர் கட்டாயம் தேவை. சுகர்லாம் நான் குடிக்க வாய்ப்பு இல்லை. இந்தியாவிலாம் நீங்க நம்ப மாட்டீங்க, எல்லாம் ஜீரோ டயட் கோக்கு எல்லாம் வாங்கி அதுதான் குடிச்சிருக்காங்க. அது சும்மா அது வந்து உடைப்பு மாதிரி இந்த வீகன் ஃபுட்னு சொல்லுவானுங்களா, அது மாதிரி அந்த மாதிரி கேட்டகரி. காஸ்ட்லியா ஒரு ஐட்டம் விற்கணும், அதுக்காக மண்டையை கலவி விற்கிறது. வேற ஒன்றும் இல்லை. எனக்கு இந்த கார்பனேட்டட்லயே ஒண்ணு தான் பிடிக்கும், ஸ்ப்ரைட். அதுவும் எப்பயாவது குடிப்பேன். உங்க ஊர்ல இருக்குல்ல ஸ்ப்ரைட்? இருக்கு. ஸ்ப்ரைட் நான் பெருசா இருக்கு. ஏன்னா ஸ்ப்ரைட்டா செவனப்பானா செவனப்பு நல்லா இருக்கும். அதான் இன்னும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் லெமன் அந்த ஃபிளேவர்ல இருக்கும். ஆனா பர்கர்னா எங்க ஊர் தான், உங்க ஊர் கிடையாது. ஃபாரினர்ஸே சாப்பிட்டீங்க தான் நல்லா இருக்கு. நானுங்க கேஎஃப்சிலாம் மைனஸ் எல்லாம்னா உங்க ஊர்ல வந்து ஃப்ரிட்ஜிட்ட வச்சு 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 விட்டு மாச கணக்கான இங்கெல்லாம் அப்படி வைக்க முடியாது. அப்படி கிடையாது ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லை. சவர்மா சாப்பிட்டு சாகுறது, இதை சாப்பிட்டு சாப்பிடுறது அங்கதான் நடக்குது. அதுதான் இங்க தமிழ்ல பிளான் பண்ணிட்டாங்க. எக்கே கிடையாது, எக்லெஸ் தான் மைனஸ்ல. நல்லாவே இருக்குது. ஆமா, பேன் அந்த இறந்து போயிட்டே நான் நிறைய பேர் அதுக்கப்புறம் வந்து பேன் எக்கு. ஆமா, எக் இல்லாம நல்லாவே இருக்காது ப்ரோ. நீங்க யாரா
எப்படி இருந்தா டேஸ்டா இருக்கும் என்ன வச்சுக்கோ. அதுதான் சொல்றேன், பேன் பண்ணிட்டானுங்க. அந்த டெத்துக்கு அப்புறமா நிறைய டெத்து அது வீட்டு அது இதெல்லாம் வரதுனால. ஈஸிடா. அது பெருசா அவிச்ச முட்டைய வச்சு ஈஸியா செய்யலாமா என்ன? கரெக்ட் கரெக்ட். அது ஈஸியான செய்யறேன். நான் நிறைய அதுக்கு இதெல்லாம் இல்ல, ரா எக்குதான், எக்கு யோக்கு. இல்ல ராவுக்குல அவிச்சதுக்கும் போட்டு செஞ்சிருக்காங்க. நான் பாத்திருக்கேன். நான் புக் எல்லாம் பண்ணிருக்கேன். டேஸ்டா இருக்கு. ஆனா மோஸ்ட்லி அந்த ரெசிபி வந்து யோக் வச்சுதான். அது இருக்குதான். பட் புரோட்டீன் வேணும்னா உங்களுக்கு அது நல்லா இங்கெல்லாம் வீட்டுலதான் செஞ்சு சாப்பிடணும், வெளியே கிடையாது. வாரான் போறான் தூக்கி கிடக்காரன் என்னதான் தெரியாது. தூக்கி கிடக்காரங்க வந்தா வருது. கிடக்காரன் சொல்லுங்க லெரின். என்ன வாரீங்க ஓடுறீங்க? என்ன 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 பிஸியா இருக்கீங்க? என்ன ஆச்சு? வாரீங்க போறீங்க, வேலையா இருக்கியா? கல்யாணத்துல போன் வேற வருது, போன் வேற வந்துருச்சு. இவ்வளவு நேரம் வரல. என்ன ரீசனுக்கு இந்த இது கேன்சல் பண்ணிட்டானுங்க மேடம்? உங்களுக்கு தெரியுமா ஏதாவது? என்ன கேன்சல் பண்ணாங்க? இது ஏதோ சுற்றுப்பயணமா அந்த சுத்து என்ன சொல்லுவீங்க ஊர்ல வெளியே வரதுலையே பிரச்சாரம் பண்றதுக்கா? என்ன ரீசன்? அது 1 மணி, இவங்க 3 மணி நேரம் என்னமோ பர்மிஷன் கேட்டிருக்காங்க. அவங்க 1 மணி நேரம் தான் பர்மிஷன் தரேன்னு ஏதோ சொல்லிருக்காங்க போல. அதனால கேன்சல் பண்ணிருக்காங்க. அதை தாண்டி அதான் சொல்றேன். அதை தாண்டி இப்ப இந்த நாமினேஷன் ஃபைல் வந்து இதை அக்செப்ட் பண்ணணும், அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா இது போனாங்கன்னா இப்ப புதுசா மறுபடியும் கேஸ் போட்டாங்கன்னா அது மறுபடியும் சிக்கல் ஆகும். அதனால இப்போ அக்செப்ட் பண்ணிட்டாங்க, 2 பக்கம் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. மதன் செல்லக்குட்டி நாளைக்கு வந்து நெல்லை மேரேஜ் இல்லைங்க, வீட்டுல தாங்க இருக்கேன். அப்புறம் அது அடுத்து 8ஆம் தேதி தூத்துக்குடி. இப்போதைக்கு இந்த 7, 8 தான் தெரிஞ்சிருக்கு. நீங்க போகதான் தெரியும். நீங்க போலையா உங்க ஏரியா கேம்பெயினுக்கு? எங்க ஏரியா கேம்பெயினுக்கு எனக்கு வேலை இருக்குங்க. நான் லாஸ்ட் ஒரு 5 நாள் தான் போவேன். ஆனா உண்மையாவே குபீர் தான் நேத்து தான் இன்ஸ்டா தர வைக்க நம்ம சின்னவர் வந்த இது குபீரின் உச்சகட்டம். அது என்னது? கண்ணாடி போட்டது, துண்டு போட்டது. ஆனா கண்ணாடி அந்த துண்டு போட்டது ஆனா பழைய வீடியோன்னு நினைக்கிறேன். அது வந்து இப்ப இதுக்கு போனது அந்த சேர் போட்டு என்ன நான் பாத்திருக்கேன் ஆல்ரெடி. அந்த சேர் போட்டு ஏறி கொடுக்கறது பழசுன்னு நினைக்கிறேங்க. நான் ஆல்ரெடி பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். பழசுதான் நினைக்கிறேன் ப்ரோ, நானும் பாத்துருக்கேன் ஆல்ரெடி. பழசுன்னு நினைக்கிறேன். எப்ப தெரியுமா போட்டிருந்தானுங்க? என்ன அதே டெய்லர் அதே வாடகை எல்லாம் இருக்கிறது தான். இல்ல ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். இப்படியே ரெண்டு வேட்புமனும் அக்செப்ட் ஆயிடுச்சு. விஜயோடது, இவனது ஒரிஜினல் நிறுத்தி வச்சிருக்காங்க. நம்ம புசி மாம்ஸ் இதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அது ஏதோ என்ன சொத்து விபரம் கரெக்டா காட்டல அப்படின்னு ஏதோ அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறாங்களாமா வேட்பாளர்கள் என்னோட ஒரிஜினா கிட்ட. ஆனாலும் நிறுத்தி வச்சிருக்காங்க. இவனது என்ன மரிய வில்சன், அவனு நிறுத்தி வச்சிருக்காங்க. என்ன எல்லைக்கு புக் பண்ணிட்டீங்களா லெரின்? ரிலீஸ் ஆகாதா? என்ன சொல்றீங்க? ஏதோ பிரித்தியங்காராவா என்னமோ போட்டிருந்தீங்களே, நீங்க தானே சொன்னீங்க நல்ல இதுன்னு சொன்னீங்க. அப்புறம் ரிலீஸ் இல்லைங்கிறீங்க. சூர்யா படத்தை கேட்டாரு அன்னைக்கு. இவர் யாரு? நம்ம மெய்ய
பிரத்யங்கராவா அந்த பிரைம் மீடியாவை நல்லவனா பிரத்யங்கராவா நல்லவன்னு சொன்னாங்க. எல்லைக்கு ஏன் ஓவர்சீஸ் ரிலீஸ் இல்ல தெரியலையே, கண்ணன் கொடுக்கலையே. என்னங்க இது? 2 கிழமைக்கு ஒண்ணு கண்ணன் கொடுக்கணும். 2 கிழமைக்கு ஒண்ணுக்கு தானே இவனுக்கு இந்த டேட்டே போட்டானு. டிராகன் இது டியூட் எல்லாம் ரிலீஸ் ஆச்சு தானே? டியூடு ஆமா 2 கிழமைக்கு உங்களுக்கு கண்டென்ட் என்ன பண்ணணும்னு யோசிக்கு. சரி 2 கிழமைன்னா நாளைக்கு தான் 2 கிழமை, இன்னைக்கு 3 கிழமையில இருக்கும். நாளைக்கு இது வருமா நம்ம 2 கிழமையில? இல்லம்மா அது என்ன இந்த கண்டென்ட் வந்து 2 வீக்க்கு முன்னுக்கே அனுப்பியிருக்கணும். இப்ப 10ஆம் தேதியே வருதுன்னா போன மாசம் அனுப்பியிருக்கணும். புரியுதா? இவனுக்கு சொன்ன போன மாசமா? ஆமா போன மாசம் அனுப்பியிருந்தாதான் இப்ப இந்த போன மாசம் அவனுங்களுக்கே தெரியாது 10ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுமான்னு. அவனுக்கு எங்க அனுப்புவாங்க? இது வாவா தியரே மாதிரிதான், சும்மா ரிலீஸ் ஆகிறதே பெரிய விஷயம். ஆமா வந்துட்டீங்களா தாராள பிரபு, எங்க போனீங்க? கேட்டுட்டு தான் இருந்தேன், ஆளுங்க வந்துட்டாங்க, பேசிட்டு இருந்தேன். ஊர்ல ரிலீஸ் ஆயிடுமா? அவங்க ஊர்ல வந்துடும், இங்க வந்துரும். பிஆருக்கு இங்க மார்க்கெட் இருக்கு. இந்தியால ரிலீஸ், ஓவர்சீஸ் ரிலீஸ் இல்ல, அவ்வளவுதான். இந்தியால எல்லா பக்கம் ரிலீஸ். கேரளா, கர்நாடகா, தெலுங்கு, தமிழ் 4 லாங்குவேஜ்ல மேஜர் ரிலீஸ். அதானே? ஹிந்தி இருக்கா? கண்டிப்பா ஹிந்தில டப் பண்ணல, ஆனா ஆயிரும். எனக்கு உண்மையாவே ஹானஸ்டா விக்கியெல்லாம் அடிச்சு பழக்கம். எனக்கு பிடிச்ச என் வாட்ச் லிஸ்ட்ல வந்து டாப் பண்ணி 10க்குள்ள இருக்கிற படத்துல 400 தான் இருக்கிற படம். என் லைஃப்ல நிறைய மெமரிஸ் இருந்த படம். அப்படி தந்தவன் இந்த மாதிரி பண்ணைதான் போட்டு பொழக்கணும்னு வருது. ஒரு அந்த அவன் பிஆர் கரியரை முடிக்கிறதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நேத்து 25 கோடி வருமா 30 கோடி வருமானு வச்சுக்கிட்டு இருக்காங்க. 10 கோடியே வராதான்னு டவுட். 25 30 லீடரு 25 பேசிட்டு இருக்கீங்க. அவரெல்லாம் கணக்கே எடுக்கலாம். 100 crore நோக்கி போயிட்டு இருக்காரு. பிஆர் கையில ஏதோ பேண்ட் மாதிரி போட்டிருக்கானே, பாத்தீங்களா? அது என்னது? லெதர்ல டீகோட் பண்றாரு மாவீரன். சிம்பு மாதிரி அவரு செட் பண்ண. அவருக்கு கிட்டு சிம்பு தான். ஜென்சி சிம்பு எல்லாத்துக்கும் குட்டியை கொண்டு வந்துடுறேன். பேசும்போது கேட்டுட்டா, முன்னாடி பேசும் போது பேசணும்ல, கேட்டுட்டா. அப்போ ஸ்டெப்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, அது பிளே ஸ்டோர்லயே ஒரு ஆப் இருக்கு, அதை ட்ரை பண்ணி பாருங்க. அதுவே கால்குலேட் பண்ண உங்களுக்கு. நானா உங்களுக்கு பார்த்து அப்புறமா எடுத்து அனுப்புறேன். இது வாக்கிங் போறதுக்கு இப்ப வாக்கிங் ஸ்டெப்ஸ் சொன்னாங்கல்ல, 10,000 ஸ்டெப்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு. ஆமா, மாமா ஒருத்தர் அது நிறைய எக்ஸசைஸ் பண்றப்ப அந்த மாதிரி ஆப் நிறைய டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பாரு. தேடி பாருங்க வாக்கிங்க்கு. ஆனா அந்த போன் உங்க கிட்ட இருக்கணும், சரிங்களா? ஜிபிஎஸ் வழியா அது கால்குலேட் பண்ணும் உங்களோட ஸ்டெப்ஸ். டெய்லி 10,000 ஸ்டெப்ஸ் பண்ணுங்க மாவீரன், ஈஸியா கம்மியாயிடும். அதே மாதிரி இன்டேக்கும் மாத்திடுங்க. இன்டேக்கும் மாத்தினீங்கன்னா யார் தெரியுமா? ஜிம்முக்கு போய் அங்க இருக்க ஆர்டிஸ்ட் கூட கடலை காலையில ரைஸ், ஈவினிங் 2 வாழைப்பழம் 2 அவிச்சம். கண்டினியூ பண்ணுங்க, விட்டுறாதீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, இன்னைக்கு நான் மார்னிங் எழுந்தினா போனேன், வாக்கிங் முடிஞ்சா கொஞ்சம் சிக்கன் புரோட்டீன் சாப்பிடுவாங்க. அந்த வேலு படம் மாதிரிதான் இந்த 90 நாளுமே டெம்ப்ளேட். எனக்கு 1 வாரம் டைம் கொடு, எதுக்கு திருந்துறவன் டைம் கேட்க மாட்டேன்டா. எனக்கு இன்னைக்கு 1 நாள் நல்லா டைம் கொடுங்க, எதுக்கு இன்னைக்கு 1 நாள் நல்லா சாப்பிட்டு 4 நாள் எல்லா நாளும் பண்றீங்க, அப்புறம் எப்படி குறையும்? ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எழுந்தினேன், வாக்கிங் போனேன், போயிட்டு வாக்கிங் போய் உடல் வச்சு பண்ணேன். பிறகு வந்து என்ன கல்ல இந்த கீரை ஜூஸ் சொல்லுவாங்கல்ல, அதை குடிச்சேன். அப்புறம் போய் அத்தைக்கு போய் சொப்பு வாங்கி கொடுத்தேன். அப்புறம் திருப்பி வந்து கஞ்சி குடிச்சேன். வாரத்துல 3 வாட்டி குடிக்கிறாரு, என்னத்த சொல்ல.
நீ என்ன ஃபாலோ பண்ணி ரெகுலரா வீடியோ பாத்துட்டு இருக்கீங்களா அந்த அவரை? நான் ஃபாலோவே பண்ணல, ரெக்கமெண்ட்ல அந்த குண்டு பையன் தானே பின்னுக்கு வந்து கோழி சூத்து மாதிரி வச்சிருப்பானே. ஃபாலோ பண்ணலையா, எனக்கு ரெக்கமெண்ட் வந்துகிட்டே இருக்கு யூடியூப்ல. இந்த டைலாக் கேட்டாலே கருண் தான் ஞாபகம். கருண் தான் ஞாபகம். யூடியூப்ல ஒருத்தர் இருக்கிற மாதிரிடா, இப்படிதான் 100 வருஷம் சோஃபா இல்ல, சோஃபா இல்ல. எல்லாத்துக்கும் சுரேந்தர் வந்துருங்க வேலையை முடிச்சுட்டு வந்து அக்கா எல்லாம் போவேன். ஓப்பன் பண்ணி பாக்குறேன் இல்ல சவுண்ட் மட்டும் தான் கிடைச்சு. சத்தியமா சுரேந்தர் கெஸ் பண்ண 1 மணி ஆயிடுச்சுன்னா வேலையை முடிச்சுட்டு வந்திருப்பானு. என்ன வேலை, கட்டிங் வர்ற வேலை தான், அதெல்லாம் கரெக்டா விடுக்கிறது. அந்த குடியார இது அந்த அரண்டவனுக்கு இருந்ததெல்லாம் தெரியுன்ற மாதிரி குடியாரங்கனுக்கு குடியாரனாதான் தெரியும். குடியாரனுக்கு குடியார மாதிரி தெரியாம பிசினஸ் சுரேந்தர் நீ ஃப்ரீயா இருக்கும் போதெல்லாம் லெனின் ப்ரோ ஃப்ரீயா தான் இருப்பாரு. அவர் டைம் போடு, 4 மணி 5 மணிக்கெல்லாம் போடு, பேசுற ஜாலியா. இந்த ஆள் கூட 4 மணிக்கு நான் என்னடா பேசுறது. இப்ப விடிய காலையில் 5 மணி வரைக்கும் நீ என்ன பேசிக்க கால் பண்ணாங்க. கரெக்டா 3:30 மணிக்கு போடுவான் காலு. நேத்து முந்த நாள் வந்து என்னைக்கு ஆடியோ லான்ச் சுரேந்தர்? எங்க நடக்குது? சென்னையில தானா? பாஸ் கிடைக்குமா உனக்கு? எனக்கு ஏண்டா மாவட்ட என்ன ட்ரெஸ் போடணும், என்ன ஜட்டி போடணும்னு கரெக்ட் பண்ணி கொடுக்கறதே. அப்போ சுரேந்தர் உனக்கு ஒரு பாஸ் கிடைச்சா எனக்கு ஒண்ணு கொடு. ஜோயல் ப்ரோ, நீங்க சூர்யா படத்துக்கே போறீங்களே. சூர்யா படத்துக்கா? இது தீதனா கருப்பு, இது கரதன. ஓ, அப்ப சூர்யா சைடு ஆல்ரெடி கரெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. அது கேட்கணும் ப்ரோ, கேட்டா கடத்துறோம் தான் நினைக்கிறேன். மதுரை இல்ல, கேட்டு போகணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஆள் வந்து சென்னையில தான் இருக்காரு. ஃபேன்ஸ் அவர் கிடைக்குமான்னு தெரியல, கேட்டு போகணும். நம்ம டிராக்கர் சுரண்ட கேட்டாலே எல்லாம் தெரியாது. இல்ல சுரேந்தர் அவன் எல்லாம் ஏதோ கிளப்ல இருக்கான். அதான் சரக்கடிக்க ஃபேன்ஸ் கிளப். பிரேக் ஆகுது, பிரேக் ஆகுது. நேத்தோ முந்த நாள் மாவிரா அதெல்லாம் புரியுன்னு நினைக்கிறேன். அது சும்மா நினைக்கிறேன். உண்மையா பிஎஸ் மித்ரனா தனுஷ்? யாரு கூட? பிஎஸ் மித்ரன் தனுஷ். அதுதான் லிஸ்ட் ஏற்கனவே தேசிங். நானும் நினைச்சேன் நிறைய பேர் இருக்காங்க, எப்படி பிஎஸ் மித்ரன் கூட அப்படின்ட்டு. ஒருவேளை அவங்களுக்கெல்லாம் அப்புறம் லிஸ்ட்ல வரிசையில வந்து நில்லுன்ட்டாரா? எனக்கு புரியல மாவிரா. எனக்கு ஒரு படம் பார்த்து டயர்டாறது பரவாயில்ல, படம் வரப்போதும் லிஸ்ட் கேட்டாலே தலை சுத்தம் ப்ரோ. என்னென்னமோ வச்சிருக்காரு டைரக்டர், எத்தனையோ டைரக்டர் வச்சிருக்காரு லைன்ல. இளையராஜா படம் இருக்கு, ராக்கெட் நம்ம படம் இருக்கு, அதெல்லாம் முடிச்சிட்டு வாங்க. அப்துல் கலாம் எல்லாத்துக்கும் ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக். நேத்த முந்த நாள் வந்து பிலிம் கேட் அருண் மாவிரா போயிட்டானா சுரேந்தர்? இருக்கு நெட்வொர்க் விஷயம். சொல்லுங்க சொல்றேன். ஏதோ பார்ட் 2 ஏதோ வந்துச்சு மாவிரா, ஹிந்தி படம், ஒரு த்ரில்லர். நேத்து ரெக்கமெண்ட் பண்ணாப்ல பிலிம் கேட். பாத்திருக்காது? கேக்குதா? கேக்குது. அவர் இருக்காரான்னு பாருங்க. பைசன் ஒரு படம் பண்ணான், எங்க போனானே தெரியல. அப்பாவிலே வரான் போல.
ஏன் ப்ரோ அவன் அடுத்த படம் என்னன்னு தெரிஞ்சுதா? யாருன்னா குரு அப்பா என் வழியே மகனும் மண் வழி. நல்லா நடிக்கலாம் ப்ரோ. பைசன்ல சூப்பரா இருக்கு. பேசுறது கேக்குதா? மாதிரன் ப்ரோ தான் வீட்டுல இருக்காரு. ப்ரோ அவர் உங்ககிட்ட ஏதாவது கேட்டாரு மாதிரன். யாரு? லேகம் ப்ரோ. ஆமா ஆமா. சுகன் ப்ரோ இருக்கீங்களா? ஆளாதானோ ஆனா சோகத்துல இருக்கானுங்க அவரா. உடம்பு பாவம் ப்ரோ, ரொம்ப வலிக்கும் ப்ரோ. அது ஃப்ரெண்டு சொல்லியிருக்கான். அது கொஞ்சம் நான் பெயின்ஃபுல்லா, ஆரம்பத்திலேயே அது கொஞ்சம் பெயின்ஃபுல்லா தான் இருக்கும் அது. சில விஷயங்கள் வந்து டேப்லெட் போட்டா மாறாது. ப்ரோ எங்க அப்பா மேல வந்துச்சு. அது வந்து எடுத்தது எப்படி தெரியுமா, அந்த காலத்துல நேச்சுரலா யூரின் வழியா எடுத்திருக்காங்க. அப்பெல்லாம் செம பெயின்ஃபுல்லா இருந்திருக்கும். யோசிச்சு பாருங்க, வலிலாம் தாங்கவே முடியாது. எங்க அப்பா ரொம்ப வெளியே சாப்பிடுவாரு. அப்ப நல்லா இருக்கும் வந்துச்சு. எங்க அப்பாக்கு தொடைக்கு கீழே ரெண்டு இது இருக்குல்ல, அது கீழே வந்து இப்படிதான் வந்து அப்படியே ஆபரேஷன் பண்ணி, அப்படி அது வந்து கட்டி மாதிரி வந்துச்சு. ஆபரேஷன் பண்ணி அந்த இடம் சதை இல்லாம போய் தொடையில இப்ப பின்பக்கம் இருக்கிற மத்தியில இருக்கிற சதையை எடுத்து அதுல வச்சாங்க. டாக்டர் கிட்ட போயிட்டாலே கஷ்டம் ப்ரோ. சில விஷயங்கள் வந்து நாம டேப்லெட் கொடுத்தாலாம் மாறாது. இல்ல அவன் ஏதோ ஆயுர்வேதா போறேன் நானு. ஆயுர்வேதா மாதிரி ஏதோ அதெல்லாம் செட் ஆகாது இப்ப இந்த ஃபுட்டுக்கும் இதுக்கும். அது ஆரம்பத்துல ஆயுர்வேதா வந்து நாம அந்த டைம் சாப்பிட்ட சாப்பாடு வேற, இப்ப சாப்பிடுற சாப்பாடு வேற. கண்டிப்பா உப்பு கம்மி பண்ணி ஆகணும் ப்ரோ. உப்பு கம்மி பண்ணா தண்ணி நிறைய குடிக்கணும். அப்படி இல்லைன்னா இப்படிதான். சுகன் ப்ரோ இருக்கீங்களா? ஆபீஸ்ல. அவருக்கு எத்தனை டிக்கெட் கிடைக்கும்னு கேட்கலாம்னு பார்த்தா ரொம்ப வேலை பண்றான். அவருக்கு ஒரு பாஸ் கிடைச்சதான். இன்னைக்கு ஏதோ டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருக்கான். அது எல்ஐக்கு நான் கேட்டு இருக்கு. ஆமா கீர்த்தி பாத்துட்டு வரேன் மதுரையில. நீங்க போவீங்களா? 1000 டிக்கெட் கிடைச்சா பாஸ். மதுரை அவரு ஊரு தானே, சொந்த ஊர் தானே. அவங்க அப்பா தான் முடிவு. இல்ல போவீங்களான்னு கேட்டா மதுரைக்கு பாஸ் கிடைச்சா. நானா? நீங்கதான். எங்க போறது? பக்கத்துல இருக்க பெங்களூருக்கே பேருமாவிடா. சுத்தி தான் பாத்துட்டு இருக்கேன். கமலுக்கு இன்னொரு பிரச்சனை. கமல் வந்து ஒரே இடத்துல இருக்கிறதுல அது இன்னொரு பிரச்சனை இருக்காது. ஒர்க் பண்றது ஒரே இருக்கு. நான் ஓடுபட்டும் தெரியறது இல்ல. ஏசிக்குள்ளதான் இருக்கான். அழகா விட்டானா அவனுக்கு அந்த ஸ்வெட் ஆகுற இதே இருக்காது பாடி. அது நான் யூடியூப்ல போட்டு பாத்துருக்கேன். அது வந்து எப்படி தெரியுமா, அந்த நம்ம கடல் மாதிரி ஒண்ணு இருக்குல்ல, அதுல இந்த கல்லு போய் வராசம். அது வராசனாதான் நம்மளுக்கு அந்த பெயினே வருது பிளாடர்ல. அது வெளியே வராது.
அங்கேயே மாட்டி இருக்கும். அது வரசம் செம்ம பெயின் அதிகமா இருக்கும். இப்ப இந்த இதுல வந்து இந்த மாதிரி அடைப்பு வர்றது வந்து வாட்டர் இதுலதான் பிரச்சனை வரும். ஃபுட்டுல அது இருக்கும். ஃபுட்டு எனக்கு ப்ரோ, என்னன்னு உப்பு புரியல. உப்பு ஆயிலி ஃபுட்டு வெளியே சாப்பிடுறது, தண்ணி நிறைய குடிக்காதது, அம்மா நீங்க சொன்ன மாதிரி ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது, இது எல்லாமே வரும் காரணமா இருக்கும். அதுதான் சொன்னா அவன் தண்ணியாச்சும் நிறைய குடிக்கலாம். அவன் கேட்டு பாருங்க, கண்டிப்பா அவன் தண்ணி நிறைய குடிக்கிற ஆளா இருக்க மாட்டான். நான் நேத்து ஒர்க் பண்ணாக்க வெயிட் தூக்கிக்க லைட்டா முக்கியத்துல வந்து பொழுகுற மாதிரி இருக்கு. மாத்திரம் ஓகே சரி வராது போல வீட்டை போயிட்டு உள்ளிப்பூடு இருக்கு, அதை வந்து நெருப்புல காட்டிட்டு சாப்பிட்டோம்னா ஓகே ஆகுது, கரெக்டா ஆயிடுச்சு. எது நெருப்புல காட்டி புரியல. யாரு உள்ளி பாங்க? உள்ளி இல்லைன்னா அது ஒரு மாமன் மகன். கார்லிக் புரியல. உள்ளிப்பூடு கார்லிக். கார்லிக்கா? அது எனக்கு புரியல. நீங்க எல்லாம் இது உங்க ஊர் லாங்குவேஜ்ல சொல்றீங்க. அப்ப உங்க ஊர்ல என்ன சொல்லுவாங்க? எனக்கு பூண்டு தமிழ்ல. பூண்டு கார்லிக் அது சூடு காட்டிட்டு சாப்பிட்டோம்னா அது கரெக்டா கேஸ் வந்து ஏன் உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க? இல்ல பிடிக்கல. நான் ஒர்க் பண்ணிருக்க சில டைம் நான் ஹெவியான வெயிட் தூக்கிட்டு ஆமா வைக்க சில டைம் நீங்க சொல்லுற மாதிரி இருக்கும். அந்த டைம் அது சாப்பிட்டோன்னே சரியாயிடுச்சா? சாப்பிட்டுட்டு படுத்து ஓகே ஆயிடும். உங்க ஊர்லதான் இந்த வெனம் லிக்கர்லாம் இருக்கும், அதெல்லாம் ட்ரை பண்ணிருக்கீங்களா? எது வெனம் ஸ்னேக்குலாம் எங்க ஊர்ல என்ன இருக்கு? அது சைனீஸ் அங்கதான் எனக்கு கொரியா சைனீஸ். ஊர்லயும் சைனா தான் இருக்குமே, பெருலா இருக்குமே, லிட்டில் இந்தியா மாதிரி சைனா. அடிமேல கிட் பண்ண முடியாது, பேன் இல்லை தானா? பாம்பு எப்படி அதுக்கு பிரீட் பண்ணி தானே யூஸ் பண்ணுவாங்க. அது பேன் எப்படி பண்ண முடியும்? பிரீட் பண்ணி அது கொலை பண்ணி தான் எடுப்பாங்க. ஆமா மானே கொல்ல முடியாது, சீசனுக்கு மட்டும் தான் கொல்ல முடியும். பரவாயில்லையா ஸ்னேக் எல்லாம் இப்படி விடுவாங்க. ஓகே. நேத்து ரெயின் ப்ரோ, நான் ½ கிட்டத்தட்ட சின்டாக் லேட்டா போனேன். நான் வர்றதுக்கு முன்னாடி என்ன பேசிட்டு இருந்தாங்க நான் ரெக்கார்டிங் கேட்கல. கேக்குதா? கேக்குது. ட்ரையா தான் போச்சா இல்ல பேசிட்டு தான் இருந்தாங்க? பேசல, அரை மணி நேரமா எதுவுமே பேசாம இருந்தாங்க. ஆமா, அப்டேட் 2 தடவை சொன்னாப்ல, பக் ஆயிருக்கு அவருக்கு. நீங்க வரதுக்கு முன்னாடி நான் உள்ள வரலாம். அப்ப வந்து இது ஏதோ விஷால் ப்ரோ பேசிட்டு இருந்தேன், ரொம்பலாம் எதுவும் பெருசாலாம். நான் உள்ள போய் அந்த இதெல்லாம் பேசிட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம். கேட்டாங்க டாபிக் எல்லாம் இருக்காங்க. விஷால் ப்ரோ கிட்ட தான் ஏதாவது பேசிட்டு நானும் முன்னாடி கேட்கல. ஆனா அதுக்கப்புறம் நல்லா கூட்டம் வந்துச்சு, நிறைய பேசணும். என் பண்ணிடலான்ட்டாரு. மாவீரா, அந்த ஒரு படம் சொன்னேன்ல, கொரியன் படம், அதை பாத்தியா பாக்கலையா? 2 hours தான் இருக்கு அந்த படம். எது? அம்மிட்டா? அந்த ஆமா பாத்துட்டியா? அது பாட்ட அத பொண்ணுங்களை எல்லாம் கடத்தி நீங்க சொன்னீங்க பாட்டாரு. ஓகேதான். ஆமா ஓகே படம் தான், நல்லா இருக்கும். தமிழ் பிள்ளைங்க இருக்கு. ஆமிட்டோ என்ன அதானே? ஆமிட் தானே வரும். ஹாமிட் அப்படிதான் ஏதோ வந்துச்சு. இந்த ஹாமிட் நிறைய நெட்ஃபிளிக்ஸ்ல இப்ப புதுசா வரும். இன்னைக்கு கூட ஏதோ கொரியன்ல அது இன்னைக்கு இல்ல இல்ல கொரியன் படம். அது 2 hour தான், பாக்கணும்னா பாரு. ஃபைட் சீன் நல்லா இருக்கும்.
இது கொரியன் படமா இப்ப நீங்க ஆமா சொன்னது? இன்னைக்கு கூட ஏதோ கொரியன் போஸ்ட் விட்டுருக்கான், அந்த ஓகே ஓகே அக்லின்னு விட்டுருக்கான். என்னோட டிஎல் ஃபுல்லா அது அதான் வருது. இன்னைக்கு வந்தா அது இன்னைக்கு வந்ததுன்னா நேத்து ஏதோ வந்துச்சு நினைக்கிறேன். ம். நேத்து போன வருஷம் அதுக்கு ஏதோ கமெண்ட் அப்படி விட்டுருக்கானுங்க. அது அதான் பாப்போம். இவனுக்கு டப்பிங் ஒரு வருஷம் கழிச்சு பண்றானுங்க. அந்த கில்லர் வேல் பாத்தீங்களா? அவரு அந்த படம் ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்குமா? அவரு அது முதலே வந்த படமா புதுசா அது? அது அந்த கான்செப்ட் தான். அந்த ரெண்டு பொண்ணுங்க ஹைட்ல போய் ஒரு டவர்ல மாட்டிக்கும் போன வருஷம் ஒரு படம் வச்சு. ஆமா அது லிஃப்ட் ஏதோ அதே கான்செப்ட்ல கடலுக்குள்ள எடுத்திருக்கானுங்க போய் திமிங்கலத்துக்கிட்ட மாட்டுற மாதிரி. இதே மாவிரா ஆனா இந்த மாதிரி படம் படத்துல வந்திருக்குன்னு நினைக்கிறேன் bro. இதே இந்த மாதிரி. இதே இதுல ஒரு படம் ஒண்ணு வந்திருக்கு பாத்திருக்க? இதே இது பொண்ணு வந்து ஒரு மெக்சிகன் ஒரு பீச்சுக்கு போயிரும். அங்க பார்த்தா வந்து ஆமா அது வந்து த ஷாலோ சூப்பர் படம் அது. அதுவும் இது நீ சொன்ன ஸ்டோரி எனக்கு அதுதான் மைண்ட்ல வந்துச்சு. தனியா மாட்டிக்கும் பாவம், ஷார்க் கிட்ட மாட்டிக்கும் அந்த பொண்ணு. அதுல அந்த நர்ஸா படம் bro இருக்கும். இது? ஆமா ஆமா. அது அந்த படத்துல ரொம்ப அந்த சுறா மீனோட பல்லு பட்டு அந்த பொண்ணு வாயில செயின் ஒண்ணு கால போட்டிருக்கும். அதை வச்சு அந்த பொண்ணு தனக்கு தானே தையல் போட்டுக்கும். அதெல்லாம் ரொம்ப கொடூரமான சீன். அது பழைய படம் தானே? 2016 வந்த படமா? 2016 வந்த ஆமா படமா? ஆமா. எனக்கு நேத்து நீ இந்த ஷாலோ. இந்த ஸ்டோரியில என்ன சொன்னோன்னா நான் அந்த படம் ஞாபகம் நான் அதை பார்க்கவே விட்டேன். பாவம். அதுல ஒரு பொண்ணு இதுல ரெண்டு பொண்ணுங்க. இதுவும் ஷார்க்கு கதை தானா? இதுவும் ஷார்க்கு தானா? ஆமா இதுல ஷார்க்கு, இப்ப வந்திருக்கிறதுல வேல். திமிங்கம். வேல். ஆனா அந்த படம் நல்லா இருக்கும். அது மாதிரி இருக்குமா அது? நான் அந்த ஷாலோஸே பார்க்கல. நான் பார்க்கணும் அந்த படத்தை. அந்த படம் அது அந்த பொண்ணு வந்து யாருமே இல்லாம தனிமையா ஸ்விம் பண்ணணும்னு தான் போகும். அதான் அவங்க அம்மா எதுவும் இறந்துவாங்களாமே. ஒன்லைன் அப்படிதான் போட்டிருக்கேன். அம்மா இறந்ததுக்கு அப்புறமா ஸ்விம் பண்ணணும்னு போவோம் அப்படின்ற மாதிரி. ஆமா மெக்சிகோவுக்கு போவான். இன்னும் கொஞ்ச நேரம் என்ன அந்த மாவிர அது அந்த படத்துல தானே இந்த காமெடி என்னன்னா அந்த அந்த பொண்ணு இருக்கிற இடத்துக்கும் அந்த கரைக்கும் பெரிய தூரம் கிடையாது. அதான் பீச்லயே தான் நடக்கும். ரெண்டு படத்துலயும் ஒரே மாதிரிதான். கண்ணு கெட்டின தூரத்துல தான் பீச் இருக்கும். கடற்கரை. அப்புறம் தப்பிக்காது. அது அந்த இடத்த ரவுண்டு கட்டிரும். போடாது. 2-3 சேர்ந்துருமா ஒரே இடத்துல? ஒண்ணு. அது அந்த இடத்தையே குறி வச்சு காத்திருக்கும் எப்படா கீழே இறங்குவான்னு. இந்த 2 படத்துல உங்களுக்கு எது பிடிச்சிருந்தா? இதன் ஷாலோஸா இல்ல இப்ப சொன்னீங்க ஒயிட் ஏதோ சொன்னீங்க? நல்லா இருக்கும். ஒயிட் ஓகே. ஷாலோஸ் தான் நல்லா இருக்கும். அது இந்த படத்துல ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு வச்சானுங்க. 2 பொண்ணுங்க போகுது, அதுங்க லைஃப்லயே ஃபர்ஸ்ட் சீன்ல ஒண்ணு நடக்கும். அதுல ஒரு ட்விஸ்ட் ரிவீல் பண்ணுவாங்க. மாவிடா நீ அத சொன்னோன்னே இப்ப எனக்கு புரிஞ்சிருக்கு. அது மாதிரி தானே நீங்க பாத்தீங்களா வேல்? அதே சொல்லல. அந்த இந்த படம் இருக்குல்ல போன வருஷம் வந்துச்சு. அந்த ஹைட்ல டவர்ல ஏறி 2 பொண்ணுங்க. அத ரெக்கமெண்ட் பண்ணோன்னு புரிஞ்சிருக்கு. அந்த ஹைட் ஏரியா அது என்ன படம் நீங்க சொல்றது? இருக்கும் பாரு, ஒரு பெரிய டவருக்கு மேல 2 பொண்ணு வந்து இருக்கிற மாதிரி மொரட்டு படம் வரும். ஆனா கொஞ்சம் இல்ல லிஃப்ட்னே வரும். 2024 அந்த படம். ஆமா குள்ளமா இருப்பானே அவன் நடிச்சிருப்பான் அந்த படத்துல. இந்த ஜுமான்ஜி இதெல்லாம் நடிச்சிருக்காங்க இப்போ. இல்லையே கெவின் ஹார்ட் அவன் நடிச்ச அந்த படம் இல்ல. அது இல்ல. லிப்டின் போட்டா அதான் வருது 2024.
ஃபால். சாரிடா, ஃபால். கேக்குதா ஜோயல்? ஃபாலா? ஃபால். எந்த வருஷம் அந்த படம்? 2022. ஆமா. போஸ்டரே பிரம்மாண்டமா இருக்கு. அது பெரிய டிவில பார்த்தா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கொடூரமா தான் இருக்கு. கொடூரமா? என்ன கொடூரம்லாம் இருக்கீங்க? நல்லா இருக்காது. கொடூரம்னா கொஞ்சம் பீதியா இருக்கும். உயரம் இல்ல, ஓகே ஓகே. இந்த வயிற்ற கலப்பாங்க. நீங்க பாத்துட்டீங்களா மகன் இந்த படம் ஃபாலு? அதான் பார்த்து பேசிக்கிட்டு இருக்கோம். பார்த்தாச்சு. நான் வெயிலே படம் ஷார்க்லயே படம் பழைய ஷார்க் படம் பார்த்துருக்கேன் ப்ரோ. அதெல்லாம் கொடூரமா இருக்கும். இந்த கடல்லயே வந்து அட்டாக் பண்றது ரொம்ப பழசு. 2004 5 அந்த மாதிரிலாம் இருக்கும். பழசெல்லாம் பார்த்துருக்கேன். அதான் எனக்கு இப்ப அதை பார்த்தா எனக்கு பார்த்து எனக்கு கொஞ்சம் அப்படி தெரியல, கொஞ்சம் கிளமா இருந்தது. அதே மாதிரி எனக்கு உங்களுக்கு ஏதாவது இந்த படம் ஞாபகம் இருக்கான்னு சொல்லுங்க. ஒரு ஃபேமிலி வந்து ஒரு ஊர்ல இருக்கும். அப்போ வந்து மண்ணுக்குள்ள வந்து அப்படியே அந்த வீடுங்க எல்லாமே கொஞ்சமா மண்ணுக்குள்ள போற மாதிரி இருக்கும். ஆளுங்க வீடுக்கா போயிடுவாங்க. அது என்ன கதைன்னு தெரியுமா? மண்ணுக்கு வந்து பாம்பெல்லாம் வரும். பாம்பு காவிரி உங்களுக்கு தெரியுமா? அதான் சொல்றேன், மண்புழு சொல்றேன். ஆஹ் இதுல படம் டைட்டில் மறந்துட்டேன், நான் பார்த்திருக்கேன். பழைய எல்லாரும் ஒரு பழைய ஒரு பொருள் மாதிரி ஏறிக்குவானுங்க. ஆமா ஆமா மண்ணுல பழைய காலை வச்சா ஆமா கீழ இருந்து நூடுல்ஸ் மாதிரி வந்து ஆளை இழுத்துட்டு போயிடும். ஆமா அது பழைய படம். ஆமா அது ஆமா. அது என்ன படம்? ஏதாவது தெரியுமா உங்களுக்கு இந்த படம் பேரு? 90s அந்த படம் வந்து. தெரியல, மறந்துருச்சு டைட்டில். அதெல்லாம் வந்து சீத்தஞ்சு பேரும் உட்காந்து பார்ப்பான் அப்பெல்லாம் சின்ன வயசுல. டிவியில போடுவானுங்க. அந்த லொகேஷன் பாலைவனம் மாதிரி தானே இருக்கும். எக்ஸாக்ட்லி அதேதான் கரெக்ட். பாலைவனம் மாதிரியே இருக்கும். கிருஷ்ண யாருக்கா தெரிஞ்சா அந்த படம் பேரை கமெண்ட்ல சொல்லுங்க. ஜோயில டெர்மோஸ் டெர்மோஸா டெர்மோஸ் வரும் படம். தெர்மோஸ்டா? இந்த மாதிரி ஒரு பேரை நான் கேள்விப்பட்டதே இல்லையே. நீங்க சொல்றது ட்ரிமோர்ஸ், அது அது வேற படம். அதுல புழுவெல்லாம் மெகா சைஸ்ல இருக்கும். அதுதான் சொல்லுவாங்க, அதே தான் சொல்றேன். மெகா சைஸ்ல இருக்கு கொஞ்சம். இவன் அதைத்தான் சொல்றான், பாலைவனத்துக்குள்ள இருக்கிற மாதிரி. நான் சொல்றது இன்னொன்னு, இது ட்ரிமோர்ஸ். இது 4-5 இல்ல பார்ட் நான் இருக்கு. ட்ரிம்மர் சொல்ல ப்ரோ, நான் வேற சொல்றேன். இவர் மாதிரன் சொல்றதா நானும் சொல்றேன். பாலைவனத்துல நடக்கும், புழு வரும் அந்த மாதிரி சொன்னா. இந்த பெஞ்ச் மேல எல்லாம் ஏறி உட்காந்துப்பாங்க வீட்டுக்குள்ளே. அதுக்குமா வீட்டுக்கு வெளியே வந்தா டவர் மேல தாண்டி பில்டிங் மேல எல்லாம் ஏறி போய் இது நின்னுப்பாங்க. வந்து பெரிய ஹீரோ, ஒரு நல்ல ஹீரோ நடிச்சிருப்பாரு. அந்த பேச பார்த்துருக்கேன் படம். மாதிரன் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அப்புறமா எடுத்து அனுப்புங்க குரூப்ல ஏதாவது போடுங்க. இதான் இந்த பேர் டெட்லி ஸ்வாப்னா வருது. 1983 வருது. 1983? இந்த சீனை பாக்கீங்க, டூம்ல இருப்பார் இந்த சீன் மாதிரி இல்ல.
மாவீரன் ப்ரோ நீங்க வாழா பாத்துட்டீங்கல்ல ஒன்னு? மாவீரன் ப்ரோ இருக்கீங்களா? நவீன் ப்ரோ கேக்குதா இல்ல பேசுறது? நீ இப்போ அந்த படத்தை தான் சொல்ற போல இருக்கு. அந்த படம் பாலைவனத்துல இருக்கிற அந்த ஸ்டோரி கேக்குதா பேசுறது? கேக்குது. ஓகே ஓகே. நீ சொன்ன ஸ்டோரி அந்த மாவீரன் பார்த்தாரு பாலைவனத்துல அந்த படத்தை. எந்த படம்? பாலவனம். அந்த புழுவர்னு சொன்னேன்ல, அது பாலைவனம். அது வந்து ஆமா அதுதான் அதுதான் அந்த சீன் அப்படித்தான் இருக்குது. ட்ரெமர்ஸ் தான் சொல்றீங்களா? ஆனா அது ட்ரெமர்ஸ் மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை ப்ரோ. இந்த படம் இதுதான் எனக்கு ஞாபகம் இல்லை. அது வேற மாதிரி இருக்கும். ட்ரெமஸ்ல ஃபர்ஸ்ட் பார்ட் நினைக்கிறேன் நீங்க சொன்னது. அது எப்பயோ பார்த்தது. முன்னாடிலாம் சன் டிவில போடுவானுங்க. சன் டிவியோ விஜய் பெருசு டிவிலோ போடுவாங்க. சின்னன்னு இப்போ விதவிதமான சைஸ்ல இருக்கும். ஏன்னா கார் மேல ட்ரக் மேல ஏறி இருப்பாங்க. ஒருத்தன் கார் மேல வீட்டுக்குள்ள இருப்பாங்க ஃபர்ஸ்ட், அப்புறமா கார் மேல ட்ரக் மேல ஒருத்தன் வந்து வருவாங்க. இந்த வாட்டர் இது இருக்குல்ல, என்னது அந்த 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 மேல அந்த தண்ணி வைக்கிற அந்த இது இருக்குல்ல, அதுக்கு மேல இருந்து ஸ்னைப்பரால ஷூட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதான் நினைக்கிறேன். இவர் எங்க காணா போயிட்டாரா மாதிரி இருக்காங்க. பதிலே காணும். சில ஹாரர் படம் எல்லாம் பார்த்துட்டு வைக்கலாம். சில ஹாரர் படம் எல்லாம் பார்த்து ஒளிச்சு வைக்கிற ஹாரர் படம். இந்த பிரானாஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒளிச்சு வச்சது. அதுல ஒரே கில்மாவா தான் இருக்கும். பார்த்திருக்கேன் அந்த படம் பிரானாஸ் ஒன். பிறனா பாத்துருக்கேன். அந்த பீச்ல எல்லாம் வந்து கடிக்கிற மாதிரி இருக்கும். அதானே சொல்றீங்களா? ஆமா ஆமா. பிகினில இருப்பாங்க நேரம், அதுல வந்து கடிச்சு கடிச்சு ஃபுல்லா பிளட்டா வரும் நினைக்கிறேன். பாட்டி பண்ணிக்கிட்டு இருக்கோம். பொண்ணுகளுக்கு நடக்க சம்பவம் கதி கொதறல, கண்ணு கையில கடிச்சு நானே அதை ஒரு வாட்டி பார்த்து இதாயிட்டு இருக்கேன் ப்ரோ. அந்த படத்தை பார்த்து வீட்டுல திடீர்னு வந்துடும் அந்த சீனு. அப்படியே லேப்டாப் மூடி வச்சுட்டு போயிடுவாங்க. ஒண்ணுங்கதான் நினைக்கிறேன். ஒரு சின்ன பையன், ஒரு பையன் இருப்பான். அவன் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட போவான். அவன் தங்கச்சியும் கூட்டிட்டு வருவான் நினைக்கிறேன். தங்கச்சி கூட ஒரு ட்ரிப்புக்கு போவான் அவன். இந்த பார்ட்டி பண்ற க்ரூஸ் ஷிப் மாதிரி சின்ன ஆமா ஆமா ஆமா. தட்டுப்பட்டு அந்த 3 பொண்ணுங்க இருப்பாங்களே, அதானே சொல்றீங்க? 3 பொண்ணுங்க வந்து இதுல இருப்பாங்க. பேர் என்னது, க்ரூஸ்ல தண்ணியில எகிரி குதிச்சு ஸ்விம்மிங் பண்ணலான்னு போவாங்க. அதுல இன்னொன்னுன்னா, அவங்க படம் அதுல ஆரம்பிக்கே அவன் சரக்கு லெமனை வாயில வச்சுட்டு பொக்குள்ள சரக்கு ஊத்திட்டு குடிச்சுட்டு அது லெமனை கரெக்ட் கரெக்ட். ஆமா. அதுக்கப்புறம் வச்சா சம்பவம். ஆனா மறந்துடாம இருக்கும் ப்ரோ பிரானா மூவினால. ஏன் எதிர 2 பப்பா கை வச்சா உள்ள தப்பா. பேசுறீங்களா? எதுவும் பேசவே இல்லை. குரூப்ல யாரு சாம் வந்து அப்பா இல்ல அப்பாவை பத்தி போல்டு போட்டிருக்காரு. ஸ்டாலின் பீஸ்ட் மூடுன்னு. எப்படிப்பா 20 நாள் அவர் இந்த வருஷம் டிஎம்கேக்கு தான் ஓட்டுறாரு. அது சரி. 20 நாள் கடைய 20 நாள் எலெக்ஷன் வர போது இப்ப பீஸ்ட் மூடா என்ன புரியும்? ஆனா ஒரு இந்த பிரச்சாரத்துக்கு பெருசா நான் இதுவும் பார்த்த மாதிரி வீடியோவும் வரல. தனியா இந்த வண்டியில எல்லாம் போய் பண்ணுவாங்கல்ல, போக முடியாது. ஹெல்த் இஷ்யூ இருக்குல்ல, ஹெல்த் இஷ்யூ பயங்கரமா இருக்கு.
நிறைய பேர் அந்த ஆனா எடப்பாடி தான் ப்ரோ சீரியஸா எல்லா வாட்டியும் சரியான இந்த வண்டியில போயிடுவாரு. போன வாட்டியும் போனாரு, இந்த வாட்டியும் போயிடுவாரு மனுஷன். ஆனா பிறந்து ஜோயல் அப்ப என்ன படம் வாங்க பார்க்க போகலையா? ஏன் போகலையா? எந்த எந்த படம்? அதான் லெஜண்ட் படம் வந்திருக்கு, லெஜண்ட் தலைவர் லெஜண்ட்ல இல்ல வருது. ப்ரோ, நான் அதெல்லாம் அப்பெல்லாம் எதுவுமே போய் பார்க்க மாட்டேன். லாஸ்டா போய் நான் மண்டே விட்ட படம் எது தெரியுமா? யூத்ன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். நீங்க பாக்கலையா லெனின் படம்? என்ன படம்? கில்மா படமா சுகன்? இதுக்கு மட்டும் இப்ப சொல்லிட்டு இருந்தீங்களே லெனின்க்கு ஜோயல்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க. எவ்வளவு நேரம் கூப்பிட்டேன் சுகன் ப்ரோ, உங்களை நீங்க என்ன கண்டு கூட மாட்டீங்க. நான் கிளியராவே சொல்றேன், வேலை கேர்ள்ஸ் கூட மட்டும் பேசுறீங்க. நீங்க கூப்பிட்டும் நான் கேட்கல அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நிஜமாவே நான் இங்க ஸ்பீக்கர் கிட்ட உட்காந்து பேசுற இடத்துல இருக்க மாட்டேன், உள்ள பிளான்ட் பொண்ணுகளை திட்டுறது, அபியூஸ் பண்றது, பொண்ணுகளை திட்டுறது, வேலைக்கு வர்ற பொண்ணு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவ்வளவுதான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு. வேலை இருந்தா மட்டும்தான் தலைவா பேசாம இருப்பேன். லைஃப் இஸ் கைண்ட்னஸ். கைண்ட்னஸ் ஆருங்க சுகன். கைண்ட்னஸ் இருந்தாதான் போட்டு வந்து நான் செய்யுது இந்த லைஃப். உங்களையே செய்ய போறாங்க. பொண்ணுங்களே உங்களை செய்யறாங்களா? அவ்வளவு ஆடலுங்க. லைஃப் இல்ல ரின் லைஃப். லைஃப் அதெல்லாம் செய்ய, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அப்புறம் என்ன டிக்கெட் சேலுக்கு ஏதோ நடக்குது போல இருக்கே ஜோயல் ப்ரோ, பாத்தீங்களா? அவன் டிக்கெட் கேட்டுக்கிட்டு இருக்கானே. இல்லையே, என்ன நடக்குது சொல்லுங்க சுகன் ப்ரோ. நான் டைம் லைனே வரல, நீங்க சொல்லுங்க என்ன சுகன் ப்ரோ இருக்கீங்களா? பொண்ணுகளை திட்டுறதுக்கு போயிருப்பாப்ல. பேசிட்டு மியூட்ல போயிடுறாரு, சொல்லவும் மாட்டாரு. இப்போ வெயில்ல ஆஞ்சி ஓஞ்சி உள்ள வந்திருக்கேன். மொரட்டு வெயில் அடிக்குது சென்னையில. நேற்று மழை பெஞ்சுது, இன்னைக்கு மொரட்டு வெயில். கூஃபி இருக்கானே, கூஃபி கூட அவர் வந்து ஒண்ணு பண்ணலாம் நம்ம பிஆர். கூப்பியோட இருக்குல்ல ரின், கூப்பியோட ஒரு சுகன் ப்ரோ டைம் லைன்ல என்ன போகுது ஃபர்ஸ்ட் அத சொல்லுங்க. படத்துக்கு முன்னாடி என்ன போகுது கண்டென்ட் ஒண்ணு பண்ண போறதா நேத்து பேசிட்டு இருந்தாங்க. ஒருத்த ஒண்ணு தெரியல எக்ஸாக்ட்டா, எனக்கு தெரியல வருமானு. ஆனா டிஸ்கஷன் கேட்டுட்டு தான் இருக்கு. நான் பேசுறது கேட்கலையா? ஜோயல் பேசுறேன், கேக்குதா? இல்லையே கேட்கல, என்னாச்சு? கேளுங்க லிரின் ப்ரோ, நான் கேட்டது கண்டென்ட் டிக்கெட்ல வந்துச்சுன்னு. என்ன கண்டென்ட் கேட்டுறாப்ல? டிக்கெட் பிரைஸ் டிக்கெட்டுக்கு பிரேவிஸ் அண்ட் எம்எஸ் வந்து சிஎஸ்கே மேட்ச்க்கு வந்து டெல்லியோட விளையாட போறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ப்ரோ அதெல்லாம் வரமாட்டாங்க ப்ரோ, அவர் இன்னும் டெஸ்ட்டுக்கே போல ப்ரோ. டெஸ்ட் கிளியர் பண்ணணுமே அவரு. அதனாலதான் சொன்னேன் டிக்கெட் சேல் அப்படின்னு சொல்லிட்டு. பண்டு போட்டா விடுங்க, நம்ம வந்து நம்ம மும்பை மேட்ச் போலாம். கேக்குதா? இப்பதான் பதில் சொல்லிட்டு இருக்கேன் ப்ரோ அவர்கிட்ட. லெவின் ப்ரோ கேக்குதா பேசுறதுன்னு கேக்குறாரு. கேட்டா சரி, கேட்டுட்டு தான் தலைவா பதில் சொல்லுங்க அவர்கிட்ட. இவங்க 2 பேரும் வர்றது ஓகே, ஹாப்பி தான். பட் இதுக்காக தான் இவனுங்க இதை பண்றானுங்களோன்னு ஒரு மாதிரி சந்தேகப்படுற அளவுக்கு வச்சுட்டானுங்க. ஆமா ஆமா, இல்ல ப்ரோ அதுக்குதான் பண்றாங்க. சேல்ஸ்லாம் கண்டிப்பா கம்மி ஆயிடுச்சு ப்ரோ. சுகன் ப்ரோ முன்னாடி மாதிரிலாம் இல்ல. நீங்க நைட்டு போனாலும் டிக்கெட் அவைலபிளா இருக்கு. அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு. 3500 4700 8000 நாலுமே இப்ப அவைலபிளா தான் இருக்கு. வாங்கி தர போறீங்களா சுகன்? இல்ல இதுதான் நேத்து அவர் கேட்டாரு ப்ரோ, டிக்கெட் போட்டு பாரு, நீங்க ஸ்பான்சர் பண்றீங்கன்னா போறேன்ட்டு. டிக்கெட் போட்டு தட்டுமான்றாரு, வெறுப்பேத்துறாரு. லெவின் ப்ரோ இதெல்லாம் நடக்கிறது நல்லதுதான், அப்பதான் இவனுக்கு திருந்துவானுங்க மேனேஜ்மெண்ட்லாம். உடனே ஒரு கோஷ்டி வந்துருது, கிரவுண்டுக்கு போய் அவங்களை சப்போர்ட் பண்ணுங்கன்னு.
இந்த மாதிரி ஆட்டம் எல்லாம் வீட்ல இருந்தே சப்போர்ட் பண்றோம்பா, கிரவுண்டுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ண முடியாது. சாரி. வந்துட்டானா கமல் காதல் மன்னன். என்ன கமலே கமலே நம்ம நம்ம இருக்க நம்ம இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிலைமைக்கு இதெல்லாம் தேவையாது. உனக்காக தான் நீ போனப்போ கமல் ப்ரோ, நீ போனப்போ நெருன் ப்ரோ உனக்காக ப்ரே பண்ணாரு, சீக்கிரம் உனக்கு உடம்பு சரியாயிருந்தேன். தம்பி கமல் பாத்தியாடா? நியூஸ் பாத்தியா? ஜான் போட்டிருக்கிறத சென்னை ஐபிஎல் வேலையை காங்கிரஸ். அவன் மூலியமா இறங்கிட்டாங்க போல சென்னை. ப்ரோ அதனால நீங்க எப்ப புக் பண்ணிட்டீங்க போறீங்க? ஆமா அவர் போறாரு. எப்படி இருந்தாலும் டேபிள்ல அண்டர் அண்டர் இதுக்கெல்லாம் கிடக்க போறீங்க. போறது என்ன லெரின் கிரிக்கெட் எல்லாம் பேசுறீங்க? நாளைக்கே ஐபிஎல் முடியும் சார். என்ன லெரின் கிரிக்கெட் எல்லாம் பேசுறீங்க? ஆச்சரியமா இருக்கு. டேபிள் எல்லாம் பேசுறீங்க. ஆமா வாங்க அடி இருக்கு கீழே தடவுறீங்களா? அதான் யோசிச்சேன். யார் டீம் லெரின்? We are on the bottom of the table but we will rise, don't worry. யார் நீங்க எந்த டீம்ல இருக்கீங்க? நான் ஹியூமன். ஹியூமனா? இந்த மொக்க காமெடிலாம் வந்து என்ன விளையாடுறாங்க? அவர் டீம் சிட்னி ஸ்வீனி. ஆமா சிட்னி ஸ்வீனி. யாருக்கு தெரியுமா சுகன்? தெரியும். பார்த்திபன் ப்ரோ டிக்கெட் போட்டாரு, கேகேஆர் மேட்சுக்கு போறாரு. அப்ப நம்ம குரூப்ல ஒரு வசதி பாத்தீங்கன்னா பார்த்திபன் ஆளை சுத்தினா டிசி மேட்ச் வரல. இன்னைக்கு ஓபன் பண்ணிருக்கிறது கேகேஆர் மேட்ச். கேகேஆர் இன்னைக்கு காலைல ஓபன் பண்ணானுங்கடா. கேகேஆருக்கும் போட்டாச்சு, டிசிக்கும் போட்டாச்சு. நீங்க 2 நாள் போட்டிருந்தாங்களே, அனௌன்ஸ்மெண்ட்ல போட்டிருந்தாங்களே நம்ம 2 நாளைக்கு ஓபன் பண்றோம். சுகன் நீங்க போலையா? நான் தான் சொல்லிட்டேன் நேத்து எம்ஐ இந்த 2 மேட்ச்ல தான் நம்மளோட பிளான் கிரவுண்ட்ல போய் பாக்குறதுன்றது. மத்த மேட்ச்லாம் மெரின் ப்ரோ பார்த்திபன் தான் ரிச்சஸ்ட் கை, எல்லா மேட்சும் போறாரு. கிளப்போட ஹானஸ்ட் பார்த்திபன் லாஸ்ட் மேட்ச் எப்ப சொன்னாரு ப்ரோ? ஐபிஎல்லா? என்ன ஐபிஎல்லாம் தப்பு ப்ரோ, ரொம்ப பிக்சிங் நடக்குது என்னமா சொல்றாங்க அப்படின்னாரு. இப்ப என்ன தலைவா டிக்கெட் போட்டு கரெக்ட் தான் சிவன் ப்ரோ. அவரு ஜோயல் ஏதோ தெரியாம இல்ல வடிவேல் சொல்றேன், இவனை மட்டும் எந்த ரூட்ல போனா அந்த ஆளை வச்சு பாருங்க, இவன்ட்ட இருந்து ஈஸியா கறந்துடலாம். கரெக்ட் மெரின் ப்ரோ, இவர்கிட்ட இருந்து கறந்துட வேண்டியதான். நீங்கதான் எல்லா மேட்சும் போறதே. பார்த்திபன் ப்ரோ இன்டெல் வந்துருச்சு, நீங்க தோனி வராதுன்னு புக் பண்ணிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். இல்ல சுகன் இருக்காப்லயே, சுகன் வந்து டிக்கெட் வாங்கி போய் சினிமாகாதீங்க, அபிஷியலா வரட்டும் அப்புறம் போங்க. தம்பி அவர் டிசிலே அவருக்கு என்னன்னு தெரிஞ்சிடும். சோ அதை பேஸ் பண்ணி உஷாராயிடும். கமல் உங்க அண்ணன் ஸ்கேம் பண்ணிக்கிட்டு இருக்கா பாத்து. கமல் நீ ஃபர்ஸ்ட் போயிட்டு உங்க கல்ல ஆபீஷியலா வெளியிடுங்க, வழியாரு கொன்றுவோம். நான் என்ன தானே ஸ்கேம் பண்ணேன் லெரின்? நான் என்ன ஸ்கேம் பண்ணேன்? நீங்க தான் டிக்கெட் இருக்கு வாங்குறேன்னா வாங்கிக்கிறேன்னு சொல்லி சேல் பண்ணிட்டு இருக்கீங்க. டிக்கெட் இருக்கு வாங்குறேன்னா வாங்கிக்கலாம்னு சொல்லி தப்பா தான் லெரின்? தப்புதான். நீ தங்குவே இந்த வீட்டுல அப்படின்ற மாதிரி தான் கேட்கணும். இல்ல 1000 ரூபாய் டிக்கெட் 4000 ரூபாய்க்கு விற்கிறீங்களே. அப்படிலாம் இல்ல இந்த மாதிரிலாம் இல்ல, அந்த மாதிரிலாம் இல்ல ப்ரோ. இவர் தங்குவாரான்னு ஃபர்ஸ்ட் கேளுங்க அந்த வீட்டுல. இவரே தங்க மாட்டாரா? ஆனா நம்ம நான் தான் தங்குறேன்னு சொல்லிட்டேன். எம்ஐக்கு இல்லன்னா SRH நான் தங்குறேன்னு சொல்லிட்டேன். இல்ல இந்த 2 மேட்ச்ல போய் தங்கிடுவாங்க. அவன் தான் அவ்வளவுதான் அமைதி ஆயிட்டாரு பாருங்க. ஐயோ எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு. நீங்க இப்ப போன பெங்களூர் மேட்சுக்கு போயிருக்க கூடாது, போயிட்டு வந்ததே சிறப்பா இருந்தோ. கேட்வே வரைக்கும் போயிட்டேன், பேமெண்ட் கேட்ட வரைக்கும். அப்புறம் யோசிச்சேன் இது ஏதோ சரியா படல அப்படின்னு தெரிய வந்துட்டேன். அதுல இருந்து எனக்குன்னா நீங்க போயிட்டு வந்திருக்கலாம். ஏயா டாக் பைட் எல்லாம் வாங்க முடியாது, சும்மா ஐயா. இவ்வளவு நடந்தும் எதிர்பார்க்கறீங்க தானே, அது அப்ரிஷியேட். எதிர்பார்க்கறேன்னா சப்போர்ட் பண்றது கண்டிப்பா சப்போர்ட். இப்போ ருத்ராஜே திட்டுவேன் கேப்டன்சில, ஆனா வந்து அவனை பிளேயரா சப்போர்ட் தான் பண்றான். ஆகணும் அவ்வளவுதான். அண்ணன் அப்பப்ப அடிக்கிறீங்களே அதுக்காக சப்போர்ட் பண்ணாம. எல்லாரும் அப்படித்தான், அண்ணன் அடிக்கிறோம் ஏற்றி அடிக்கிறோம் எல்லாம். அவன் தப்பு பண்ண சொல்லிதான் ஆகணும். அதுக்குன்னு எங்க தெரியல.
நான் அதுதான் இப்ப கூட சொன்னேன், டிக்கெட் வாங்கி கிரவுண்ட்ல போய் சப்போர்ட் பண்ண முடியாது, வீட்டுல இருந்து கை தட்டி சப்போர்ட் பண்றாங்க ஆடுங்க. ஆனா நீ கேட்டியா இப்ப டிக்கெட் என்ன விலை எக்ஸ்பென்சிவ்ல போறத முடியாதான் நம்ம எந்த எக்ஸ்பென்சிவ் புரியல. நான் 3000 4000 ரூபா இருக்குது கூட. உங்களுக்கு அது சீப்பா தான் இருக்கு 3000 4000 ரூபாய். ஓகே நமக்கு தான் அது எக்ஸ்பென்சிவ். லெவின் ப்ரோ உங்களுக்கு ஒண்ணு சொல்லட்டுமா, இந்நேரத்துக்கு தோனி உள்ள இருந்து மேட்ச் தான் கரெக்டா நடந்ததுன்னா நீங்க 2000 டிக்கெட்டை 10,000 விற்பாங்க. லெவின் ப்ரோ 2000 டிக்கெட்டை 10,000 விற்பாங்க. நானே பாத்துருக்கேன் என் கண்ணு இருக்கு, நீங்க நம்ப மாட்டீங்க, சீரியஸா சொல்றோம். அது விக்கிறாங்கன்னா ஏங்க போறீங்க? நான் போனது இல்ல, நான் போனது இல்ல கமல், நான் தான் சொல்றேன். நான் இருக்கேன் போக மாட்டானா, என் ஃப்ரெண்ட்ஸ் தான் போயிருக்காங்கன்னு சொல்றேன். நானு சொன்ன எவன் கேட்பான், டே போவாதானா, இல்ல தோனியை பாக்கணும் அப்படின்னு போவானுங்க. சரி போயிட்டு வாப்பா. லெவின் ப்ரோ 2000 டிக்கெட் இருக்குல்ல, 10,000 விற்பாங்க. கமலை மாதிரி எலைட்டுனா போவாப்புல, கமல் போயிட்டு வரங்க. தோனியா பாத்துட்டேன் ஹெலிகாப்டர் அப்போ லெவின் ப்ரோ கேஎன்கே எல்லாம் யோசிச்சு பாருங்க, கேஎன்கே ஒரு டிக்கெட் விலையே 15,000 20,000. அப்போ ஒரு எவ்வளவு வித்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க அந்த டிக்கெட் எல்லாம். இவன் யாரு டிக்கெட்? அது சுகன் தான் சொல்லலாம், அவர் வித்துட்டு யாரோ சுகன் கிட்ட தான் கேட்டுட்டு இருந்தான், சுகன் வித்தாரான்னு தெரியல. இல்ல நான் கரண்ட் எல்லாம் கொடுக்கல. அருண் ஆபீஸ்ல வேலை செய்யற 2 டிக்கெட் எவ்வளவு கேட்டாரு? மொத்தத்துக்கே அவ்வளவுதான் கேட்டிருக்கான். ஒரு டிக்கெட் எவ்வளவு? நான் ஆக்சுவலா வந்து 3,700 3,500 இருக்குல்ல, அது ரெண்டும் போட்டா 7,400 வரும் டாக்ஸோட. அந்த 2 டிக்கெட் தான் கரண்ட் கேட்டேன் மேம்மாடா தம்பி. அவன் அதே 5,000 கேக்குறான். டேய் யாரா நீ? $100 கொடுத்து 5,000 2 டிக்கெட் சேர்த்து 5,000 கேக்குறான். ஆமா அதான் அன்னைக்கு சொன்னேன், அது கஷ்டம் இல்ல, அபிஷியல் ரேட்டுக்கு தான் விற்க முடியும். பிரச்சனை எம்ஆர்பி ரேட்டுக்கு அப்படின்னா இல்ல கமல், இவங்களும் கை காசு போட்டுதான் வாங்கிருக்காங்க, அவருக்கும் கை காசு போட்டுதான் வாங்கிருப்பாரு, அவருக்கு கூட நீட் இருக்கலாம் காசு. இல்ல சொல்றேன் இல்ல கமல் ப்ரோ, என்கிட்ட நான் 23 24 ட்ரை பண்ணிருக்கேன் கமல் ப்ரோ. என் ஃப்ரெண்டே விற்பான், அவனே எக்ஸ்ட்ரா வச்சுதான் விற்பான். நான் அவன்கிட்ட கம்மியா எல்லாம் கேட்க மாட்டேன், ஏன்னா அவன் அந்த டைம்ல காசு பாக்கலாம்னு பாப்பான். அவன்கிட்ட போயிட்டு கம்மியா கொடுறான்னு கேட்டா நம்மளுக்கும் கஷ்டமா இருக்கும், அவனுக்கும் கஷ்டமா இருக்கும். அவன் இவ்வளவு அமௌண்ட்னு சொல்லுவான், எனக்கு செட் ஆகலாம், இல்ல எனக்கு செட் ஆகலாம், நான் மூவ் ஆயிடுவான். அவ்வளவுதான் பண்ண முடியும். போக போக வளர வளர கருணை எல்லாம் புரிஞ்சுப்பான். அந்த 2 டிக்கெட் 5,000 ரூபாய்க்கு கேட்டது கூட எனக்கு பிரச்சனையா இல்ல. இன்னொன்னு சொன்னா பாருங்க ப்ரோ, எனக்கு எம்ஐ மேட்சுக்கு 4 டிக்கெட் வேணும், அதுவும் ஒரே ரோல 4 பேரும் பக்கத்துல உட்கார்ந்து இருக்க மாதிரி வேணும்னு கேட்டா பாருங்க. இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு நான் ஐபிஎல் மேட்சே பார்த்தது இல்ல, இந்த வருஷம் தான் நான் போய் பாக்குறேன். அதனால எல்லாத்தையும் எடுத்த உடனே வாழ்க்கையில எல்லாம் கிடைச்சிடாது. ட்ரை பண்ணதான் நம்மளுக்கு கிடைக்கும். புரோக்கராணி இல்ல 4 டிக்கெட் தொடர்ந்து தான் கேக்குறான் பாருங்க. அவன் புக்கிங் சிஸ்டம்குள்ள போயிருக்கானா இல்லையா டவுட்டா இருக்கு. நீங்க டிக்கெட் அந்த மாதிரி 4 எல்லாம் பிடிக்கவே முடியாது ப்ரோ, தொடர்ந்துலாம் ரேரு, ரொம்ப ரேரு. 10% 20% தான் சான்ஸ் 4 டிக்கெட் தொடர்ந்தலாம். என்ன சுகன் ப்ரோ கரெக்ட் தானே? இல்ல கண்டினியூஸா 4 டிக்கெட் போட்ற முடியும். ஓபன் ஆகறப்ப ஒரு 2 டிக்கெட் செலக்ட் பண்றப்பவே பக்கத்துல இன்னும் 2 டிக்கெட் செலக்ட் பண்ணனும். நம்ம அதுக்கு இன்னொரு யூசர் லாகின்ல இருக்கணும், சேம் டைம்ல நம்மள மாதிரி ஓபன் பண்ணனும், நிறைய இருக்கு. அவன் நினைச்சுக்கிட்டா நீ நல்லா விஐபியா இருப்ப. ஏசி சுகன் ப்ரோ அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆமா டேய் தம்பியை ஏமாத்தாதீங்க சுகன் ப்ரோ, வாங்கி கொடுத்துருங்க அவனுக்கு தெரியாது நீ வந்து பரோட்டா மாஸ்டர். அவன் படத்து டிக்கெட் மாதிரி புக் நினைச்சிட்டான் உங்களுக்கு, ஒரே நேரத்துல 10 டிக்கெட் ஒண்ணா பக்கத்துலயே பண்ணலான்ற மாதிரி. இது பத்தாது சுகன் ப்ரோ, நீங்க இதான் அவங்ககிட்ட சொல்லையா ஒரு ஆள் 2 டிக்கெட் தான் புக் பண்ண முடியும்னு சொல்லிட்டேன். அன்னைக்குதான் சொன்னேன் 4 டிக்கெட் ஒரு ஆள் 2 தானடா பண்ண முடியும் அப்படின்னா ப்ரோ எனக்கு 4 எப்படியாவது. லெவின் ப்ரோ நீங்க சொன்னதுதான் போல தலைவனை தெரியாத அவ்வளவு காசு எங்க அவன் காலேஜ் தானே படிச்சுட்டு இருக்கான்.
ஃப்ரெண்ட்ஸ்ல எல்லாரும் தானே ஷேர் பண்ணி போடுவாங்க. ஏடா, ஒரு ஃப்ரெண்ட்ஸ்னா ஷேரிங் டிக்கெட்டுக்கே பண்ண 4000 ஒரு டிக்கெட் 4000 5000 10,000 அவனுக்கு ஒரு டிக்கெட்னு சொல்லல லேரி. நாங்க 2 டிக்கெட் 5000 ரூபாய்க்கு கேட்டோம். 4 டிக்கெட் 10,000 ரூபாய்க்கு கேக்குறோம். ஆனா சுகன் ப்ரோ நீங்க 2000 வேணா ட்ரை பண்ணலாம். ஆனா 2 டிக்கெட் தான் உங்களால போட முடியும். அந்த 2000 ஸ்லாப் நான் போட்டிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா நம்ம கருணுக்காக நான் கொடுத்துருப்பேன். பிரச்சனை இல்லடா, அந்த எடுத்துக்கூடா 5000 ரூபாய்க்கு 2 டிக்கெட் கொடுத்துட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா சேம் எம்ஆர்பி ரேட் தான் வரும் டாக்ஸோட. ஸோ அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. நான் போட்ட எம்ஆர்பி எனக்கு 7400 ரூபாடா, நீ என்னடா 5000 ரூபாய்க்கு அதை கேட்கற அப்படின்னா வேணாண்டா தம்பின்ட்டு. மதன் ஸ்பீக்கர் அக்செப்ட் பண்ணிட்டேன் மதன். உங்களுக்கு ஏன் என்ன அக்செப்ட் ஆகலன்னு தெரியல. மாவீரன் ப்ரோ என்ன தூங்கிட்டான். இருக்காப்படு. இதெல்லாம் அவர் பேசவே இல்லை ப்ரோ. ஓபி அடிச்சிட்டாரு. வாய்க்கு வேலை விடுறா, நல்லா பேசு நல்லா. ஆனாதான் நம்ம வாயில இருக்க மசில்ஸ் எல்லாம் இதையும் ஃபேட்டா இருக்கணும் மெல்ட் ஆகும். என்ன ப்ரோ பாடி ஷேமிங் பண்ண ஆமா ஆமா. ஜே கமல் அவர் ஊ மேல வேற ஒரு கண்ணா இருக்காரு, பாத்துக்கொள்ள ப்ரோ. நமக்கு நமக்கு அம்மாள் டும்மாள் சரக்க போட்டு அங்கங்க நீங்க போயிருக்கீங்க. அதெல்லாம் நாங்க சொல்லிக்கிட்டோம். வந்தேன்னா உடனே வீங்க வைக்கிறோம். பாத்திருக்கீங்களா வீடியோ கால்ல சரக்கு சரக்கு கண்ணு கீழே தொப்ப இருக்கு ப்ரோ. கண்ணுக்கு தப்பையா? எப்படி ஆம்பளை 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 ரசிச்சுக்கிட்டு இருக்காம சரக்கு போட்டு அப்படி ஆயிடுச்சு ப்ரோ அவருக்கு. வீடியோ கால்ல பேசிங்கன்னாவே என்ன கண்ணெல்லாம் சொருகி போதும் பேசுவாரு. சரக்கு போட்டு இருப்பான், கண்ணெல்லாம் சொருகிட்டு என்ன கமல் ஒரு மாதிரி இருப்பாரு சைடா. அப்ப உங்க அண்ணன் என்ன சொல்லுவாரு? அவர் அங்கிள். அவரு நீங்க ஒண்ணு அங்கிளுக்கு பாவம் உடம்புல பிரச்சனையா இருக்கு. மனோபால மாதிரி இருக்காரு அவரு. டேய் டேய் டேய், எது பேசணுமோ அதை மட்டும் பேசலாம். நீ ஏன் உன்னை இஷ்டத்துக்கு பேசாதடா. மேல பிரச்சனை, கீழே பிரச்சனை, மனசுல பிரச்சனை, மைண்ட்ல பிரச்சனை. என்ன சுகன் உங்களுக்கு கீழே பிரச்சனை அதான் புரியல. பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினே இருக்காங்க. கீழேன்னா காலை சொன்னீங்க ஏதோ சொன்னாரு, வீங்குதுன்னு சொன்னாரு திடீர்னு. மனசுல பிரச்சனை, மைண்ட்ல பிரச்சனை, உடம்புக்கு ஒரு மனிதருக்கு உடம்புக்குலாம் எப்படி பிரச்சனையா இருக்கும் அடிக்குது. அவங்க சுகம் வீட்டருக்கு அவங்க அப்பா அம்மா கூட தெரியாது இவ்வளவு பிரச்சனை இருக்கிறாங்க. கமெண்ட் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. கேட்டா நான் ரொம்ப ஆரோக்கியமா கேட்கறேன். எனக்கு என்ன கமல், உங்க அண்ணன் சம்பந்தம் இல்லாம ரிங்டோன் மாத்தி ஏதோ வடக்கு. ஆமா என்ன கமல் ஹிந்தி ரிங்டோன்லாம் வச்சிருக்காரு. என்ன வடக்கு பண்ண ஏதோ வடக்கு அண்ணன் பையன் ஏதாவது செட் ஆயிட்டு வடக்கு டோலியா பாப்பாரு. ஏன் படுத்துறீங்க? அது எனக்கு அந்த பாட்டு எனக்கு கேட்கறப்ப ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறவே பிடிச்சது இல்லை. அதனாலதான் அந்த பாட்டை வச்சேன். காலைல வந்ததுல இருந்து 3-4 தடவை இதே சொல்லிட்டேன். கமல் சூப்பர். பார்த்து கீழே தூக்கி பாரு, டோலியா இருக்கு அது பையனா இருக்கா அப்புறம் அதை பார்த்து. அவர் தான் தெரியுமா பெண்களை எப்படி ஹேண்டில் பண்ணுவாரு ஆபீஸ்ல. அதெல்லாம் அப்படிதான் பிக்கிற மாதிரி அன்பை. எனக்கு சில டைம் வடக்கு பண்ணியலுக்கு இந்த ரைட்டான பாய்ஸ் தான் பிடிக்கும் போல. கமல் அவர் ரிவர்ஸ் சைக்காலஜி யூஸ் பண்றாருன்னு நினைக்கிறேன். கமல் கோவமா பேசினா கரெக்ட் ஆயிடும் நினைச்சு பேசுறாரு நினைக்கிறேன்.